Okay, class start பண்ணுவோம். சரி, ஒரிஜினல் क्वेश्चन எடுத்துப்போம். டிஎன்பிசில வந்தது. கேள்வி எழுதிங்க. A person's present age is 2/5 of a person's present age is 2/5 of the age of his mother. A person's present age is 2/5 of the age of his mother. After 8 years, he will be, after 8 years, he will be 1/2 of the age of his mother. He will be 1/2 of the age of his mother. 1/2 of the age of his mother. How old is the mother at present? How old is the mother at present? Option சொல்றேன். 42, 40, 45, 48. இது group 1ல 2015ல நடந்த group 1 question இது. சரியா? ஒரிஜினல் क्वेश्चन. சரி, எப்படி ஈஸியா போறதுன்னு பாப்போம். क्वेश्चन படிங்க. 2 அது கரெக்ட்டா படிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்றாங்க? A person's present age is 2/5 of his mother. கவனிங்க, ஒரு பர்சன் இருக்கான், அவனை ஏன் வச்சுக்கிறேன். அவனோட present age ஈஸ்ன்ற வார்த்தை இருக்கா, ஈஸ்னா ஈக்குவல் சொல்லிருக்கானா, ஈஸ்ன்ற வார்த்தை ஈக்குவல். அவனோட present age வந்து 2/5 of his mother. கரெக்டா? அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. நான் அந்த ஏன் வேணா நான் சன்னு வச்சுக்கிறேன், பையன் அப்படின்னு வச்சுக்கிறேன், எனக்கு புரியறதுக்காக. சரியா? எஸ், இது எஸ் சன்னு எம்ன்றது அதுதான். a person's present age is 2/5 of his mother. அப்ப என்ன அர்த்தம்னா, son divided by mother equal to 2/5. இதான் present age ஓட ரேஷியோ. சரியா? 2:5. அடுத்ததா இது புரியுதா? சரி, அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? after 8 years என்ன கொடுத்திருக்காங்க? he will be 1/2 of age is mother. Okay, அதாவது after 8 years தானே சன்னோட ஏஜ், மதரோட சன்னோட ஏஜ் எப்படி இருக்குன்னா, after 8 years he will be தானே கொடுத்திருக்காங்க. இந்த will be நால ஈக்குவல்னு அர்த்தம். he will be இருக்குல, அந்த will be நால என்ன அர்த்தம்? ஈக்குவல். நோட் பண்ணிக்கங்க. சரியா? so he will be after 8 years he will be, அப்ப பாத்தீங்கன்னா he will be, அதாவது son will be என்னவா இருக்கு? 1/2 of mother. கரெக்ட்டா? 1/2 of mother னா, அப்ப இந்த மதர் அன்சி போச்சுன்னா டினாமினேட்டர்ல போகுமா? மதர் அப்ப அன்சி போச்சுன்னா என்ன வந்து எனக்கு புரியுதா? ஆனா இது எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா? 8 இயர்ஸ்க்கு அப்புறமா. கரெக்டா? சரி, இப்போ நாம இந்த சம்ம சால்வ் பண்ணணும். எனக்கு சம் போட தெரியாது. சரியா? எப்படி போறதுன்னு தெரியாது, இருந்தாலும் நம்ம போடலாம். இப்போ ஆனா இதை மட்டும் எழுத தெரியணும். இதை எப்படி எழுதுறதுன்னா, அங்க கொடுத்துருக்க வார்த்தையை அங்க கொடுத்துருக்க அப்படியே கன்வெர்ட் பண்ணா ஈஸியா வரப்போகுது. சரிங்களா? சரி, இது புரிஞ்சதுல, இது எதுவும் டவுட் இல்ல. சரி, இப்ப நாம என்ன பண்ண போறோம்? இங்க கவனிங்க. பிரசன்ட் ஏஜ் நான் எழுதுறேன். பிரசன்ட் ஏஜ் என்ன ரேஷியோ? 2/5. இங்க வந்து சன், இங்க வந்து மதர். பிரசன்ட் ஏஜ் ரேஷியோ என்ன? 2:5. கரெக்டா? இது பிரசன்ட். இப்போ after 8 years அப்ப என்ன அர்த்தம்? பிரசன்ட் பிளஸ் 8 years ரேஷியோ என்ன இருக்கு? 1:2. கரெக்டா இல்லையா? 1:2. சோ அப்ப சன்ன பத்தி இன்ஃபர்மேஷன், மதரை பத்தி இன்ஃபர்மேஷன் 2:5, 1:2. பிரசன்ட் வந்து 2:5, after 8 years வந்து 1:2. சரி, இப்போ என்னென்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க ஆன்சர்ல? 42 அப்புறம் 40 அப்புறம் 45 அப்புறம் 40. இதுல எது ஆன்சர் வரும்? அதானே. இப்போ யாரோட ஏஜ் கேக்குறாங்க? யாரோட ஏஜ் கேக்குறாங்க?
மதரோட ஏஜ் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. பிரசன்ட் ஏஜ் தானே மதர் கேக்குறாங்க. மதர் எப்ப கேக்குறாங்க? பிரசன்ட் ஏஜ். இங்க மதரோட சைடுல இருக்க ரேஷியோ பாருங்க. மதரோட சைடுல இங்க என்ன இருக்கு? 5. அப்போ மதரோட ஏஜ் வந்து 5ஓட மல்டிபிள்ல இருக்கும், 5ஓட பெருக்கத்துல இருக்கும். கரெக்டா? 5, 10, 15, 20 அந்த மாதிரி இருக்கும். அப்போ இருக்க ஆப்ஷன்ல எதெல்லாம் வராது? 42 வராது. முடிஞ்சு போச்சா? சரி, அப்போ ஒண்ணு 40 வரணும் அல்லது 45 வரணும். கரெக்டா? சரி, இப்ப இன்னொரு ஒரு விஷயம் பாருங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அம்மாவோட வயசு எதுல டிவைட் ஆகணும்? 2 ஆல டிவைட் ஆகணும். 8 வருஷத்துக்கு அப்புறம் அம்மாவோட வயசு எதுல டிவைட் ஆகணும்? 2 ஆல டிவைட் ஆகணும். இப்போ 40 இருக்குல்ல, 8 இயர்ஸ் கூட சேர்த்தா எவ்வளவு வரும்? 48. கரெக்டா? 48. இப்போ அந்த 48 2ல டிவைட் ஆகுமா? ஆகும். சரி, 45 இருக்கா? 8 சேர்த்தா எவ்வளவு வரும்? 53. 2ல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப எது கரெக்ட்? ஆன்சர் முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான். இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஈக்குவேஷனா போட்டு எழுதிட்டு இருப்போம். சரியா? தேவையில்லை. நல்லா புரிஞ்சுங்க. மேக்ஸே தெரியலனாலும் இதை போட முடியும். எனக்கு மேக்ஸே வராது அப்படின்னாலும் போட முடியும். இந்த சம்முக்கு மட்டும் இல்ல, எல்லா சம்முக்கும் போட முடியும். ரேஷியோல கொடுக்குற எந்த சம்மா இருந்தாலும் ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம ஆன்சரை கொண்டு வர முடியும். சரியா? சரி, அடுத்த கேள்வி எடுத்துப்போம். அகைன் ஒரிஜினல் குரூப் 1ல வந்த क्वेश्चन எடுத்துப்போம். In a mixture of 60 liters, the ratio of milk and water is 2:1. The ratio of milk and water is 2:1. If this ratio is to be 1:2, then what is the quantity of water to be further added? What is the quantity of water to be further added? What is the quantity of water to be further added? Option: 20 liter, 30 liter, 50 liter, 60 liter. 20 liter, 30 liter, 50 liter and 60 liter. கேள்வி புரியுதா? 60 லிட்டர் கலந்த ஒரு லிக்விட் இருக்கு. அதுல தண்ணி பிளஸ் வாட்டர் ரெண்டுமே, தண்ணி பிளஸ் மில்க் ரெண்டுமே கலந்துருக்கு. மில்கோட அளவு 2 பாகம் இருக்கு, தண்ணியோட அளவு 1 பாகம் இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க, எனக்கு இந்த பாகம் வந்து மில்கோட அளவு 1 பாகமும் தண்ணியோட அளவு 2 பாகமும் மாறணும். மில்கோட அளவு 1 பாகமும் தண்ணியோட அளவு 2 பாகமாகவும் மாறணும். அப்படி மாறுறதுக்கு நான் எத்தனை லிட்டர் தண்ணியை ஊற்றணும்? இதான் கேள்வி. சரியா? எத்தனை லிட்டர் தண்ணிய ஊத்தணும்? இதான் கேள்வி. இது குரூப் 1 2015ல நடந்த எக்ஸாம்ல கேட்டது, நவம்பர்ல நடந்த எக்ஸாம்ல கேட்டது. என்ன பண்ணலாம் சொல்லுங்க? எப்படி பண்ணலாம்? சொல்லுங்க. இதுக்கெல்லாம் சம்லாம் உங்களுக்கு வந்து மேக்ஸ் நாலேஜ் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. பெருசாலாம் யோசிக்காதீங்க. அவ்வளவுதான். மேக்ஸ் நாலேஜ் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பெருசா எல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஆரம்பத்துல? மில்க் வாட்டரும் ஆரம்பத்துல இருக்க ரேஷியோ 2:1. கரெக்டா? 2:1. எனக்கு ஆரம்பத்துல எவ்வளவு லிட்டர்ஸ் இருக்கு? பாலும் தண்ணியும் 60 லிட்டர் இருக்கு. அப்பனா இது 2 பாகம்னா இது 1 பாகமா? மொத்தத்துல எத்தனை பாகம்? 3 பாகம். அப்ப இத 3 பாகமா பிரிக்கணுமா? 60 லிட்டர் 3 பாகமா பிரிச்சா எனக்கு என்ன வரும்? 20 வரும். கரெக்டா இல்லையா? 60ங்க 3 போட்டா 1 பாகம்ன்றது எவ்வளவு வரும்? 20. ஏன்னா மொத்தமா எனக்கு 3 பாகம். அப்ப 1 பாகம் எவ்வளவுன்னு தெரியணும்னா கீழே வந்து எதுல டிவைட் பண்றேன்? 3ல. அப்ப 20. 20ன்றது 1 பாகம். அப்ப ஒரிஜினலா எனக்கு இப்ப எவ்வளவு பால் இருக்கு? 40 லிட்டர். ஏன்னா 2 பாகம் இல்ல. இந்த 60 லிட்டர்ல ஒரிஜினலா எவ்வளவு பால் இருக்கு? பாலோட அளவு எவ்வளவு இருக்கு? 40 லிட்டர். அதே மாதிரி தண்ணியோட அளவு எவ்வளவு இருக்கு? 1 பாகம்ன்றதுனால 20 லிட்டர். கரெக்டா? இப்ப இது ஒரிஜினல். இப்ப எக்ஸாம்ல கேள்வி என்ன கேக்குறாங்க? இது 2:1 ரேஷியோல இருக்கா?
அப்படியே தலைகீழ மாத்துறாங்க. தலைகீழனா என்ன சொல்றாங்க, இத வந்து 1 ஆவும் இத 2 ஆவும் மாத்த சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இத நான் 1 மடங்காவும் இத நான் 2 மடங்காவும் மாத்துறேன்னா இப்ப தண்ணி தானே ஆட் பண்ண போறேன். அப்ப தண்ணி தான் ஆட் பண்ண போறோம்னா பால் வந்து ஆட் பண்ண போறது கிடையாது. அப்ப பால் ஆரம்பத்துல எவ்வளவு இருக்கோ அதே தானே இருக்க போகுது. அப்ப பாலோட அளவு அதே 40 லிட்டர் தானே இருக்க போகுது. அப்ப இது வந்து எனக்கு 1 மடங்கா, அப்ப இது 1 மடங்கு, அதுதான் 1ன்ற ரேஷியோ. எத்தனை மடங்கு வந்து தண்ணி இருக்கணும், 2 மடங்கு ரேஷியோல இருக்கணும். அப்ப இங்க எவ்வளவு இருந்தா எனக்கு கரெக்டா இருக்கும், 80 லிட்டர் தண்ணி இருந்தா கரெக்டா இருக்கும். 80 லிட்டர் தண்ணினா ஆல்ரெடி எனக்கு எவ்வளவுதான் இருக்கு, தண்ணி 20 தான் இருக்கு. அப்ப இன்னும் எவ்வளவு ஆட் பண்ணணும், 60 லிட்டர் முடிஞ்சு போச்சா இல்லையா. அப்ப இங்க 20 ஆல்ரெடி இருக்கு, கூட நான் எவ்வளவு ஆட் பண்ண வேண்டியது இருக்கு, 60. அப்ப எனக்கு என்ன ரேஷியோ கிடைச்சிருக்கு, 1:2 கிடைச்சது. புரியுதா இது? சோ அவ்வளவுதான், வேற எதுவும் பெருசாலாம் யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. டவுட் இருக்கா உங்களுக்கு? அடுத்த கேள்வி எடுத்துக்கலாமா? அடுத்த கேள்வி டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் எக்ஸாம்ல கேட்டது, குரூப் 1 அதுவும். क्वेश्चन எழுதிங்க. A bicycle marked at ₹1,500. A bicycle marked at ₹1,500 is sold for 1,350. Is sold for 1,350. What is the percentage of discount? இந்த கேள்வி வந்து குரூப் 1ல கேட்டிருக்க கேள்வி. சரியா? இது குரூப் 1ல கேட்டிருக்க கேள்வி. பைசைக்கிள விற்கிறாங்க, அதுக்கு அந்த பைசைக்கிளுக்கு வந்து மார்க்கெட் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ்னா என்ன தெரியுமா, நீங்க எம்ஆர்பின்னு சொல்லலாம். சரிங்களா? ஒரு கடையில போயிட்டு ஒரு பொருளை வாங்கிறதுக்கு பார்க்கும்போது ஒரு லேபிள்ல ஒரு அமௌண்ட் ஒன்று ஒட்டிருப்பாங்க, ரைட்டா? எல்லோ கலர் டேப்ல போட்டு அமௌண்ட் வந்து ஒட்டிருப்பாங்க, ரைட்டா? அதுதான் வந்து மார்க்கெட் பிரைஸ். நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கும் போது அதுல இருந்து தான் கொடுப்பாங்க. சோ அப்போ மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட், மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு இருக்கு, 1500 ரூபாய் இருக்கு. டிஸ்கவுண்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்கன்றது கொடுக்கல. ஆனா எவ்வளவு வித்த விலை எவ்வளவு, 1350 ரூபாய்க்கு. பொருளோட மதிப்புன்னு சொல்லிட்டு 1500 ரூபாய், ஆனா அது வித்த விலை 1350 ரூபாய். அப்ப எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க, அதான் கேள்வி. இப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு கேட்டா என்ன பதில் வரும் சொல்லுங்க? 15% ஒருத்தர் சொல்றீங்க, 10% ஒருத்தர் சொல்றீங்க. இப்ப எது கரெக்ட், எது கரெக்ட், எது கரெக்ட்? ஆரம்ப விலை எவ்வளோ, 1500. இத வித்த விலை எவ்வளோ, 1350. ரெண்டுக்கும் நடுவில் இருக்க வித்தியாசம் எவ்வளோ, எவ்வளவு வந்து 150. கரெக்டா? இப்ப வந்து கேள்வி என்ன, எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க, ரைட்டா? இதானே. எனக்கு மேக்ஸே தெரியாது அப்படின்னா ஒரு விஷயம் ஆனா எல்லாருக்குமே தெரியும், என்னன்னா வித்தியாசம் தெரியுமா இல்லையா? 150 ரூபாய் வித்தியாசம். நீங்களே கடையில போய் பொருள் வாங்குறீங்க, 1500 ரூபாய் விலை போட்டிருக்கு, 1350 ரூபாய் கடையில காசு கொடுத்துட்டு வரீங்க. அப்ப வித்தியாசம் எவ்வளவு, உங்களுக்கு எவ்வளவு சேவிங்ஸ், 150 ரூபாய். அப்ப கடைக்காரன் வந்து எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான், எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. இவ்வளவு ரூபாய் அவங்க குறைஞ்சிருக்கா, எவ்வளவுல இருந்து குறைச்சிருக்காங்க, 1500 இருந்து குறைச்சிருக்காங்க. நமக்கு பாத்தீங்கன்னா 1500ல இருந்து குறைச்சிருக்காங்க. 1500ன்றது வேல்யூ தான் ஆரம்ப வேல்யூ, அதுல இருந்து தான் குறைச்சிருக்காங்க. எவ்வளவு குறைச்சிருக்காங்க, 150 ரூபாய் குறைச்சிருக்காங்க. கரெக்டா? பர்சன்டேஜ் போது என்ன பண்ண போறீங்க, எந்த ஒரு பிராக்ஷனையும் இன்டு 100 போட்டா பர்சன்டேஜ் கிடைக்கும். இது வந்து நார்மலா தெரியாதவங்க போடுறது. சரியா? ஆனா ஒன்ஸ் நீங்க நல்லா டெவலப் ஆயிட்டீங்கன்னா இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் போடக்கூடாது. என்ன பண்ணோம், 1500 10% எவ்வளவு, 150. அதானே இங்க இருக்கு ஆன்சர், அதானே முடிச்சு போச்சா இல்லையா? இது எதுக்கு நம்ம கால்குலேஷன். ஆனா என்ன ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம், இது குரூப் 1ல கேட்டிருக்க கொஸ்டின். சரியா? குரூப் 1ல டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்கேன், அதுவும் 2015 குரூப் 1ல கேட்டிருக்காங்க. சரி பாருங்க. சரி, சில பேருக்கு வந்து 10% எப்படி ஒரே டைம்ல பார்த்த உடனே ஒரு நம்பர் சொல்றதுன்னு தெரியாம இருக்கலாம். எந்த நம்பரா இருந்தாலும் சரி 10%ன்றது ரைட்ல இருந்து ஒரே ஒரு இடம் தள்ளி புள்ளி வச்சா, ஒரே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா அதுதான் 10%. எந்த நம்பரா இருந்தாலும் சரி. அதே மாதிரி 2 புள்ளி தள்ளி வச்சா, 2 ஸ்தானம் புள்ளி தள்ளி வச்சா அதுதான்
எந்த நம்பரா இருந்தாலும் 1%. இதை ஞாபகம் வச்சுங்க, சம ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஓகே, அடுத்த ஒரிஜினல் கொஸ்டின் எடுத்துப்போமா? அடுத்த ஒரிஜினல் கொஸ்டின் எடுத்துப்போம். உங்களுக்கு வந்து இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து क्वेश्चंस கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம், இருந்தாலும் அந்த திருப்பி இதுல ஒரிஜினல் क्वेश्चन கேட்டிருக்காங்க, அது பாருங்க என்னன்னு சொல்லுங்க. Compound difference between compound interest and simple interest on a certain sum at 8% per annum for 2 years. Difference between the compound interest and the simple interest on a certain sum at 8% per annum for 2 years is rupees 240. Find the sum. Difference between compound interest and simple interest on a certain sum at 8% per annum for 2 years is rupees 240. Find the sum. கேள்வி என்னன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வட்டி வருது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வட்டி வருது. இந்த ரெண்டு வட்டிக்கும் வித்தியாசம் எவ்வளவு இருக்கு? 240 ரூபாய். அப்போ மூலதனம் எவ்வளவு, அதாவது பிரின்சிபல் எவ்வளவு, இதுதான் கேள்வி. பிரின்சிபல் எவ்வளவு? சரியா? இதுதான் கேள்வி. பாத்தீங்கன்னா இந்த கேள்வியை பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். கவனிங்க, இப்ப நான் சொல்ற மாதிரி மெத்தட்ல போனீங்கன்னா எந்த சமாதானம் ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க? 8%. 100 ரூபாய்க்கு. சரியா? 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வட்டி எவ்வளவு வரும்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 8 ரூபாய் வரும், 2வது வருஷத்துக்கு 8 ரூபாய் தான் வரும். 100 ரூபாய்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. சரியா? அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 100 ரூபாய்க்கு வட்டி எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வருஷம் 8 ரூபாய் வரும், ஆனா செகண்ட் இயர் 8 ரூபாய் வராது, எக்ஸ்ட்ரா வரும். 8 ரூபாய் வரும், அது கூட. சரியா? இந்த 8 ரூபாய்க்கு வட்டி வரும். இந்த 8 ரூபாய்க்கு வட்டி அப்படின்னு வரும்போது நீங்க என்ன பண்ணுங்க, 8% தானே, 8% தானே. ஆல்வேஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இது 8 இது 8 வந்துச்சா, இது ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கான வட்டி, இது 2வது வருஷத்துக்கான வட்டி. ஆனா பட் இப்போ எனக்கு வட்டிக்கு வட்டி போடணுமா இல்லையா? வட்டிக்கு வட்டி போடணுமா? 8% தானே போடணும். இப்போ 8% வந்து எவ்வளவு ரூபாய்க்கு போடணும்? 8 ரூபாய்க்கு தானே போடணும். இந்த 8 ரூபாய்க்கு தானே போடணும், ஏன்னா 100க்கு தானே 8 ரூபாய் வந்திருக்கு. வெறும் 8 ரூபாய்க்கு போடணும், ஏன்னா 100 ரூபாய் தான் 8 ரூபாய் போடாச்சுல. இது ஃபர்ஸ்ட் இயர், இது செகண்ட் இயர். சரியா? சோ பாத்தீங்கன்னா நம்ம போடும்போதே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே சேம் தான். ஆனா செகண்ட் இயருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அதே 8 ரூபாய் தான், ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாறும். இப்ப என்னன்னா வட்டிக்கு வட்டி தானே போடுறோம். 100 ரூபாய்க்கு வந்து 8 ரூபாய் போடாச்சு 2வது வருஷத்துக்கு. ஆனா அந்த 100 ரூபாய்க்கு வட்டி கிடைச்சதுக்குல அமௌண்ட், அதுக்கு வட்டி போடணும் 8%. அப்ப 8 ரூபாய்க்கு 8% கரெக்டா? இந்த மாதிரி வரும்போது 2 வருஷம் தானே போடுறோம், அது என்ன பர்சன்டேஜோ அதை ஸ்கொயர் ஆகுங்க. என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 8 ஸ்கொயர். 8%. 8% ஸ்கொயர் ஆகுனா என்ன வரும்? 64. ஆனா 100 ஆல டிவைட் பண்ணுங்க. 100 ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு வரும்? 0.64. கரெக்டா இல்லையா? அதுதான் கண்டிப்பா இங்க வட்டியா வந்திருக்கும். எவ்வளவு வந்திருக்கும்? 0.64.
0.64 தான் எல்லா நம்பருக்கும் வட்டியா வரும். எந்த பர்சன்டேஜ் கொடுத்தா இதா இருக்கும். இது இதுல மாற்றம் வரவே வராது. அப்போ ஒரு 8 ரூபாய் ஒரு 0.64. இந்த 0.64 எதுக்கான வட்டியா வருது? வட்டிக்கு வட்டியா வருது. கரெக்டா? அப்பனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இங்க எங்க வித்தியாசம் இல்லல. எங்க மட்டும் தான் எனக்கு வித்தியாசம் இருக்கு? இந்த 0.64ல மட்டும் தான் வித்தியாசம் இருக்கு. கரெக்டா? இது எவ்வளவு இருக்கு? 100 ரூபாய்க்கு தானே இது. 100 ரூபாய்க்கு எவ்வளவு வந்திருக்கு எனக்கு? 0.64. எவ்வளவு ரூபாய்க்கு 240 ரூபாய் வரும் கேள்வி கேட்டா ஆன்சர் வந்துருமா? எவ்வளவு ரூபாய்க்கு? 240 ரூபாய் வரும். கேள்வி வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வித்தியாசம் கொடுத்திருக்காங்க? 240 ரூபீஸ் தானே கொடுத்திருக்காங்க. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, 100 ரூபாய்க்கு எனக்கு வித்தியாசம் கிடைக்குது 2 வருஷத்துக்கு. சரியா? எவ்வளவு வருதுன்னா வெறும் 0.64. அப்போ எனக்கு எவ்வளவு ரூபாய்க்கு சரியா எவ்வளவு டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க? 240 வரும். அதான கேள்வி. இந்த மாதிரி சம்பந்தம் நீங்க ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். இந்த மாதிரி எழுதிருங்க. 100 ரூபாய்க்கு 0.64 பைசா. எவ்வளவு ரூபாய்க்கு? 240 ரூபாய். இது அப்படியே நடுவில் ஒரு கோடு போட்டு ஈக்குவல் போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி கொடுக்குற எல்லா சமக்கும் ஆன்சர் வந்துடும். அப்ப இந்த 0.4 நான் ரிமூவ் பண்ணணும். சரியா? 0.64 ரிமூவ் பண்ணணும். ஆனா 2 நேரம் நான் என்ன பண்ணுவேன்? 100ல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப இத 100ல மல்டிப்ளை பண்ணா இந்த டெசிமல் போயிடும். அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன வந்துடும்? 00 வந்துடும். கரெக்டா இல்லையா? இதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ணணும். அவ்வளவுதானே. கேன்சல் பண்றது பாருங்கன்னா என்னென்ன வரும் பாருங்க. எப்படி கேன்சல் பண்ணுவீங்க? இதை எப்படி கேன்சல் பண்ணீங்க அது சொல்லுங்க. உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் என்னென்ன இருக்கு சொல்லுங்க. இப்ப எக்ஸ் இங்க வந்துருமா? நல்லா புரியுங்க. எக்ஸ் மேல வந்துடும். இந்த 24,000 இங்க வந்துடும். 64 கீழே வந்துடும். கரெக்டா இல்லையா? எதாவது நம்மளால அடிக்க முடியுமோ அதை அடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது 100ல இருக்கு, இது வந்து 1000ல இருக்கு, இது 64ல இருக்கு. எனக்கு ஆப்ஷன் வச்சா கூட நான் ஆன்சர் போட முடியும். என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? ஆப்ஷன் சொல்லுங்க. ஓ நான் சொல்லலையா? ஓகே ஓகே ஆப்ஷன் சொல்றேன். புரியல. ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 35,000, 35,700, 37,500, 40,000. 35,000, 35,700, 37,500, 40,000. சரியா? நீங்க கால்குலேஷன் போடக்கூடாது. ஆனா ஆன்சர் சொல்லணும். எப்படின்னு சொல்லுங்க. கால்குலேஷன் போடவே கூடாது. ஆனா ஆன்சர் சொல்லணும். எவ்வளவு சொன்ன ஆன்சர் வேணுமா? ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வந்து 35,000, ரெண்டாவது 35,700, மூணாவது 37,500, நாலாவது 40,000. என்னென்ன வருது? இல்ல நீங்க கால்குலேட் பண்ணி தான் போடணும்னாலும் போடுது. 37,500 கரெக்ட் தான். என்னென்ன ஆப்ஷன் சொல்லுங்க? 35,000 அப்புறம் 35,700 அப்புறம் 37,500 அப்புறம் 40,000. சோ இதுல எதுன்னு நம்ம பார்க்கணும். கரெக்டா? சரி இங்க பாருங்க. இங்க 24 100 இருக்கு. இதை நீங்க எப்படி கேன்சல் பண்ண ட்ரை பண்றீங்க? சரியா? எனக்கு இந்த 24 64 இதை நீங்க அடிச்சீங்கன்னா 64 வந்து எத்தனை வாட்டி 4ல போவோம்? ரொம்ப சிம்பிள். 8ல அடிச்சா எவ்வளவு நேரம் எத்தனை வாட்டி வரும்? 8 டைம்ஸ் வந்துடும். கரெக்டா? இது அடிச்சீங்கன்னா 3 டைம்ஸ். அப்ப எனக்கு வெறும் என்னவா மாறிச்சு? 3000. கரெக்டா? இப்போ இது 3000 இருக்கு, இது 100 இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த 8 வந்து கீழே வந்துருமா? பாருங்க இங்க x மேல வந்துருமா? அப்ப x வந்து இந்த சைடுல இருக்கும். கரெக்டா? ரைட்ல இருக்கும். ஈக்குவல் டு இந்த 3000ன்றது மேல போய்டும். அப்புறம் 100ன்றது மேல இருக்கும். அப்பனா எனக்கு மேல என்ன இருக்கும்? 3000 அப்புறம் இன்டு 100 டிவைடட் பை என்ன இருக்கு? 8 டிவைடட் பை என்ன இருக்கு? 8. நான் உங்களுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க கிளாஸ்ல வந்து முக்கியமான பெர்சன்டேஜ் வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்கேன். முக்கியமான பெர்சன்டேஜ் வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்கேன். அதை பாத்தீங்கன்னா உடனே சொல்லலாம் இதோட ஆன்சர் என்னன்னு. நீங்க அதை பாக்கலன்னா சொல்ல முடியாது. கரெக்டா?
கொடுத்துருக்கேன். என்னது 100/8 என்னது 12.5. நம்ம அங்க எக்ஸாம்பிள் உட்காந்து போட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. புரியுதா சொல்றது? அப்ப 100/8 என்னது 12.5. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சில முக்கியமான பெர்சன்டேஜ் என்ன நான் கொடுத்துருக்கேன் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். சரியா? அப்ப 12.5 வரும். 12.53 என்ன 37.5. அப்ப ஆன்சர்ல 375 ஆரம்பிக்க தானே ஆன்சரா இருக்க முடியும். அதுக்கப்புறம் எத்தனை 0 இருக்கணும்? 3 0 இருக்கணும். கரெக்டா? ஆனா என்னன்னா இது இங்க 0.5 வருதா, அதனால ஒரு டெசிமல் போயிடுமா. அப்போ ஒரு டெசிமல் போச்சுன்னா எனக்கு அங்க ஆன்சர்லயே ஒரு 0 கட் ஆயிடும். கட் ஆச்சுன்னா எனக்கு 37500. கரெக்டா இல்லையா? அப்போ அந்த பிராக்ஷன்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அல்லது பெர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா சொல்றது? இங்க கால்குலேஷன் ஆக்சுவலா பார்த்த உடனே உங்களால சொல்ல முடியுது. இது வந்து 8, இது வந்து 3 டைம்ஸ். அதே மாதிரி அப்ப இது 8 100 வந்து சொன்னா இமீடியட்டா நீங்க என்ன பண்ணலாம், அதான் அடிச்சிடலாம். 100/8 12.5. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும். இந்த வேல்யூஸ் கொடுத்தா ஞாபகம் இருக்கா? என்னென்ன வேல்யூஸ் கொடுத்தா? 33.33 1/3. 25% 1/4. 20% 1/5. 66.66% 1/6. 66 16.66 எவ்வளவு வருது? 1/66. அப்புறம் 12.5% 1/8. அடுத்து 14.28. 14.28. அப்புறம் அது என்ன? 1/7. 1/7. அடுத்து 11.11% 1/9. ஓகே. இது அட்லீஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் கால்குலேஷன் போடுற இடத்துல இதெல்லாம் யூஸ் ஆகும். இல்லைன்னா நீங்க உட்காந்து தேவையில்லாம அடிச்சுட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. ரைட்டா? தேவை கிடையாது. பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு அடிச்சு போயிட்டே இருக்கணும். இந்த இடம் புரிஞ்சதுல 100க்கு 0.64. அப்ப எக்ஸுக்கு எவ்வளவு? அவ்வளவுதான். அப்படியே எழுதுங்க, கோடுங்க, ஆன்சர் வரும். இது என்ன ப்ரொபோர்ஷன்? இது இதுக்கு முன்னாடி கிளாஸ்லயே பாத்துருக்கோம். கரெக்டா? என்னது இது? டைரக்ட் ப்ரொபோர்ஷன். சோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன் ஞாபகம் இருந்தா இந்த சம் ஈஸியா போட்டுடலாம். சரியா? சரி, ஓகே. அடுத்தது பார்க்கலாமா? சரி, ரொம்ப ஈஸியான சம். if the rate of simple interest, again இதுவும் group 1ல கொடுத்திருக்க கேள்வி. group 1ல கொடுத்திருக்க கேள்வி. சரியா? 2015. if the rate of simple interest is 12% per annum, if the rate of simple interest is 12% per annum, find the amount that would get rupees 6000 per annum. Find the amount that would get interest of rupees. Find the amount that would get interest of rupees 6000 per annum. Option வந்து 50,000. The rate of simple interest 12% per annum. Find the amount that would get interest of rupees 6000 per annum. Option, first option 82,000, second option 50,000, third option 72,000, fourth option 45,000. பார்த்த உடனே இதையும் சொல்லிடலாம். நீங்க பார்த்து அடுத்த செகண்டே சொல்லிடலாம். என்ன ஒரு ஆன்சர் 72. சரி, அடுத்து என்ன ஆன்சர்? சொல்லுங்க. ஆன்சர் என்ன வருது? 50,000. அதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? சம் என்ன படிங்க? 12% வட்டி கொடுக்குறாங்க. எவ்வளவு ரூபாய்க்குன்னு தெரியாது, ஆனா வட்டி வந்து 6000 ரூபாய் கலெக்ட் ஆயிருக்கு. அப்போ மூலதனம் எவ்வளவு? அதான கேள்வி. ஆப்ஷன் எனக்கு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 82,000, செகண்ட் ஆப்ஷன் 50,000, third option 72,000, அடுத்து fourth option 45,000.
கரெக்டா? இது பார்த்த உடனே பாருங்க, இங்க 6000 இங்க 12%, இங்க 6000 இங்க 12% இருக்கா? இதுல பாதி தானே இது, அதாவது வெறும் 6 எடுத்துங்க, வெறும் 6 எது 12ல பாதி தானே, கரெக்டா இல்லையா? 100 ரூபாய்க்கு 6 ரூபாய் வட்டி கிடைக்கும், 12 ரூபாய் வட்டி கிடைக்குமா? 100 ரூபாய்க்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும்? 12 ரூபாய் வட்டி கிடைக்கும். அப்போ 50 ரூபாய்க்கு வட்டி எவ்வளவு கிடைக்கும்? 6 ரூபாய். கரெக்டா? 50 ரூபாய்க்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும்? 6 ரூபாய். கரெக்டா? அப்போ எவ்வளவு ரூபாய்க்கு எனக்கு 6000 ரூபாய் கிடைக்கும்? கூட 3 ஜீரோ போட்டா வந்துடும். கரெக்டா இல்லையா? எவ்வளவு வரும் ஆன்சர்? 50000. சொல்றது புரியுதா? இங்க கொடுத்துருக்க நான் எதுவுமே பண்ணல. 12%, 6000மா? நான் எப்படி எடுத்துக்கிறேன்? வெறும் இப்படி எடுத்துக்கிறேன், வெறும் 6 மட்டும் எடுத்துக்கிறேன். 12ல பாதி தானே 6, கரெக்டா இல்லையா? அதாவது 12 ரூபாய் 100 ரூபாய்க்கு வட்டி, கரெக்டா? 50 ரூபாய்க்கு வட்டி எவ்வளவு இருக்கு? அப்போ 6 ரூபாய். அப்ப 6 ரூபாய்ன்றது 50 ரூபாய்க்கு தானே வட்டி. அப்ப ஆன்சர் 50 தானே இருக்கணும். 50 எந்த ஆப்ஷன் இருக்கு? இது மட்டும்தான் இருக்கு. கரெக்டா? சொல்றது புரியுதா? சோ பெருசாலாம் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க என்ன கால்குலேஷன் இருக்கு? நம்ம எல்லாரும் எப்படி போடுவோம்னா PNR by 100 ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்புறம் அதை சப்ஸ்டிட் பண்ணுவோம், அப்புறம் அதுல P என்னன்னு கண்டுபிடிப்போம், அப்புறம் கால்குலேஷன்லாம் போட்டு ஆன்சர் சொல்லுவோம். கரெக்டா? அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. புரியுதா சொல்றது? அகைன் இது TNPSC Group 1 ஒரிஜினல் கொஸ்டின். இது வந்து நான் கொடுத்த கொஸ்டின் கிடையாது. சரிங்களா? அப்போ இப்ப நம்ம பாக்குற ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே நம்ம போடுறோம். கரெக்டா? நான் பேசிக்ஸ் உங்களுக்கு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நான் நிறைய சொல்லிட்டு இருப்பேன். நான் கொடுக்குற சம்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். ஆனா TNPSC Group 1, 2 அப்புறம் வேற என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்குதோ அதுல கொடுக்குற கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப 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 ஈஸியா இருக்கு. கரெக்டா இல்லையா? அப்போ உங்களுக்கு வந்து அந்த மேக்ஸ் மேல பயம் வந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அந்த 25 மார்க்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதை ஈஸியா எடுத்துடலாம். இங்க உங்களுக்கு தேவை என்ன? உங்களுக்கு என்ன தேவை? போட்டா ஆன்சர் வரும்ன்ற அந்த கான்பிடன்ஸ், நம்பிக்கை, வேற ஒண்ணும் கிடையாது. நம்மளால போட முடியும்ன்ற அந்த எண்ணம், வேற எதுவுமே கிடையாது. மேக்ஸ் எப்பயும் வராது அப்படின்னு உறுதியா நம்மனா ஒண்ணும் பண்ண முடியாது. கரெக்டா இல்லையா? கண்டிப்பா போட வரும். ஏன்னா எக்ஸாம்ல அது கேட்கறாங்க. ரைட்டா? அப்ப போட்டு தானே ஆகணும். எப்படியும் வராதுன்னு நினைச்சது வேஸ்ட் தானே. சோ 100% உங்களுக்கு வருது, போட வருது. கரெக்டா? இப்ப இந்த சம் புரிஞ்சுது நான் சொல்லுது. சோ சிம்பிளா யோசிங்க, பெருசாலாம் யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஐடியா தோணல, அப்பவும் பண்ணலாம். இங்க இருக்கிற 82,000, 50,000, 72,000, 45,000 எதுக்கு வந்து 12% 6,000 வருதுன்னு பாக்கலாமா? கரெக்டா இல்லையா? அப்படி பார்த்தா எதுக்கு தான் வரும்? எனக்கு 50,000 தான் வரும், மத்த எதுக்கும் வராது. அப்ப ஆன்சர் அதானே. சோ எப்படி வேணாலும் ஒரு சம்மா நம்ம போடலாம். சரியா? ஓகே. இப்ப அடுத்தது ஒரிஜினலா வந்த கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதுல நான் இன்னொரு அந்த ஆவரேஜ் பசங்களோட ஆவரேஜ் வச்சு சம் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். அதை வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய மெத்தட்ஸ் கொடுத்துருந்தேன். இப்போ ஒரே ஒரு மெத்தட் மட்டும் சொல்றேன். அதை வச்சு நீங்க எந்த சம்மும் போட்டுடலாம். பசங்களோட ஆவரேஜ் சம் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி ஒரிஜினல் எக்ஸாம்ல வந்த கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது பசங்களோட ஆவரேஜ் வச்சுலாம் சொல்லியிருந்தேன் கொஸ்டின்ஸ். ஸோ பாத்தீங்கன்னா இப்ப நான் நிறைய ஒன்னொன்றுக்கும் ஒரு மெத்தட் சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் எதுவுமே வேணாம், ஒரே ஒரு மெத்தட் மட்டும் இப்ப சொல்றேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்க, எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்துடும். சரியா? இப்ப நான் அந்த மெத்தட் என்னன்னு சொல்லிடுறேன் பாருங்க. இப்ப எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 20 கிலோ இருக்கு, சின்ன பசங்க. சரியா? அதனால 10 பசங்களோட ஆவரேஜ் வெயிட் எவ்வளவு? 20 கிலோ. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இது அவங்களோட ஆவரேஜ் வெயிட். சரியா? இப்ப கேள்வி என்ன கேட்கறாங்க? ஒரு பையன் உள்ள வரான், அப்போ 11 பேர் ஆகுது. அப்ப ஆவரேஜ் வந்து எனக்கு என்னவா மாறுது? 21 ஆகுது. கரெக்டா இல்லையா? அப்போ இந்த சம்ம நம்ம போடணும், ஈஸியா போடணும். எப்படி போடுறதுன்னு பாருங்க. எதுவுமே ஞாபகம் வச்சு வேணாம், ஜஸ்ட் நான் சொல்றதை அப்படியே புரிஞ்சுங்க, எல்லா சம்முக்கும் ஆன்சர் வரும். மொத்தமா ஆரம்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர். நான் என்ன பண்றேன்? அவங்களோட ஆவரேஜ் எவ்வளவு? 20. நான் என்ன பண்றேன்? 20ன்ற வேல்யூ எழுதுறேன். 20ன்ற வேல்யூ 10 வாட்டி எழுதுறேன். சரியா? இப்ப என்ன ஆகுது? ஒருத்தன் உள்ள வரதுனால ஆவரேஜ் என்ன ஆகுது? 1 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வரவன் தான் 1 கொடுக்குறான். கரெக்டா இல்லையா? வரவனால தானே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வரவன் எத்தனை பேருக்கு 1 கொடுக்குறான்? 10 பேருக்கு கொடுக்குறான். கரெக்டா? கரெக்டா இல்லையா? 10 பேருக்கு கொடுக்குறான். அது இல்லாம உள்ள அவனுக்கு தனியா வச்சுப்பானா இல்லையா? உள்ள வரானே அவனுக்கு தனியா வச்சுப்பானா இல்லையா? அப்ப அவனுக்கு வச்சிருக்கிறது எவ்வளவு இருக்கும்? 21. கரெக்டா இல்லையா?
அப்ப 21 பிளஸ் எத்தனை பேருக்கு அவன் கொடுத்துருக்கான்? நான் இங்க போட்டிருக்கு கம்மியா போட்டிருப்பேன், அந்த மாதிரி 10 பேருக்கு கொடுத்துருக்கான். சரியா? அப்ப 10 பிளஸ் 21 எவ்வளவு வரும்? முடிஞ்சு போச்சா? அப்ப எந்த சம் கொடுத்தாலும் இதே மாதிரி மாடல்ல போட்டா ஆன்சர் வந்துடும். எந்த சம் கொடுத்தாலும் இதே மாதிரி மாடல்ல போட்டீங்கன்னா கால்குலேஷன்லாம் இல்லாம நீங்க போட்டுடலாம். எந்த சம் கொடுத்தாலும் சரி, இந்த மாடல்ல எந்த சம் கொடுத்தாலும் சரி. உதாரணமா பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேள்வியை மாத்தினேன். எனக்கு வந்து உள்ள ஒருத்த வந்த பிறகு வெயிட் வந்து 19 கிலோவா மாறிடுது. வெயிட் என்னவா மாறுது? 19 கிலோவா மாறுது. அப்ப 19 கிலோவா மாறும்போது உள்ள வந்த பிறகு 19 கிலோவா மாறுதா? ஆரம்பத்துல எவ்வளவு இருக்கு? 20. இப்போ உள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்னவோ அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஆரம்பத்துல எவ்வளவு? 20. இந்த 20ன்ற ஆவரேஜ் வெயிட் வந்து எத்தனை பேர் கிட்ட இருக்கு? 10 பேர் கிட்ட இருக்கு. இப்போ ஒருத்தன் உள்ள வரான். கரெக்டா? உள்ள வரும்போது என்ன ஆகுது? எல்லாரும் வெயிட் எவ்வளவு ஆகுது? 19 மாறுது. அப்பனா என்ன அர்த்தம்? 19 மாறும்போது எல்லார்கிட்ட இருந்து இவன் ஒண்ணு வாங்கிக்கிறான் அர்த்தமா இல்லையா? எல்லார்கிட்ட இருந்தும் இவன் ஒண்ணு வாங்கிடுறான். கரெக்டா? ஒன்ன வாங்கின பிறகுதான், சரியா, எல்லார்கிட்ட இருந்து எத்தனை பேர் இருந்து வாங்குறாங்க? ஆக்சுவலா 10 பேர்கிட்ட இருந்து வாங்குறான். கரெக்டா? 10 பேர்கிட்ட வாங்கின பிறகுதான் உள்ள வந்த பிறகு அவங்க எவ்வளவா இருக்கு? 19 இருக்கு. கரெக்டா இல்லையா? சோ அப்ப நான் உள்ள வந்து எவ்வளவு இருக்க முடியும்? உள்ள வந்தவங்க எவ்வளவு வெயிட்டா இருக்க முடியும்? 29 இல்ல 9 இல்ல 10 என்னவா இருக்க முடியும்? கேள்வி நல்லா புரிஞ்சுங்க. உள்ள அதாவது உள்ள வரால உள்ள வந்தவன இவங்க கிட்ட இருக்கிறது தானே இவங்க கொடுக்குறாங்க. கரெக்டா இல்லையா? இவனுக்கு இது கொடுத்த பிறகுதான் எவ்வளவு இருக்கு எனக்கு? அப்ப உள்ள வந்தவங்க கிட்ட எவ்வளவு இருக்கு? உள்ள வந்தவங்க கிட்ட 9 10 அவ்வளவுதான். புரியுதா சொல்றது? சோ அப்ப அத என்ன புரிஞ்சுக்கீங்க, என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா இங்க இருந்து போதா அங்க இருந்து வரதான் பாக்கணும். கரெக்டா? இங்க இருந்து போதா அல்லது அப்ப எத்தனை பேர் கிட்ட இருந்து வாங்கியிருக்கான்? 10 பேர் கிட்ட இருந்து வாங்கியிருக்கான். அப்ப 10 பேர் சேர்த்து தான் அவனுக்கு என்னமா வந்திருக்கு எனக்கு ஆவரேஜ். அப்ப அதை கழிக்கணும். புரியுதா சொல்றது? அப்ப இத வந்து நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா சமக்கும் போட்டுக்கலாமா? இத எந்த சம் கொடுத்தாலும் இந்த மெத்தட்ல போட்டுடலாம். இதுக்கு வந்து நீங்க கால்குலேஷன் பெருசா போடணும்ன்ற அவசியம் கிடையாது. சப்போஸ் இதே வந்து 2 பேர் வச்சு கொடுக்குறான், இப்படி கொடுக்குறேன், 2 பேர் உள்ள வராங்க, அப்போ 12 பேர் உள்ள வந்த பிறகு எனக்கு 21 ஆகுது. அப்போ உள்ள வந்த 2 பேரோட வெயிட் என்னன்னு கேள்வி கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் திங் 20 ஆரம்பத்துல இருந்து எழுதிக்கிறோம். எத்தனை பேருக்கு? 10 பேருக்கு. இப்ப உள்ள எத்தனை பேர் வரானுங்க? 2 பேர் வரானுங்க. கரெக்டா? அப்ப உள்ள வரும்போது வந்த பிறகு எனக்கு என்னவா மாறுது? 21 தானே மாறுது. ஆனா உள்ள வருது எத்தனை பேரு? 2 பேர். அதனால இது இன்டு 2 போடுறேன். இப்ப உள்ள வந்த பிறகு இவங்களுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 1 இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப எத்தனை பேருக்கு இன்க்ரீஸ் ஆகுது? 10 பேருக்கு. கரெக்டா? 10 பேருக்கு 1 இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் உள்ள வந்தவங்களுக்கு ஆவரேஜ் எவ்வளவு? 21. அப்புறம் 2 பேர்ல எவ்வளவு வராங்க? அப்ப இன்டு 2. அப்போ 42 பிளஸ் 10 எவ்வளவு வந்து ஆன்சர்? 52. புரியுதா சொல்றது? சோ அப்போ இந்த மாடல் வந்து எல்லா சமூகம் போதுமா? எல்லாத்துக்கும் எப்படி கொடுத்தாலும் போட்டுடலாம். எத்தனை பேர் உள்ள வந்தாலும் சரி, எத்தனை பேர் வெளில போனாலும் சரி, ஆவரேஜ் ஆரம்பத்தில் எவ்வளவு இருந்தாலும் சரி. அப்போ ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் எழுதுறது ஆரம்ப ஆவரேஜா இருக்கணும். அடுத்து இங்க மேல எழுதுறது நெக்ஸ்டா வர ஆவரேஜ், அதாவது கடைசி அவங்க வந்த பிறகு கிடைக்கிற ஆவரேஜ்க்கு அது எழுதணும். அதை வச்சு நீங்க எல்லா சமமும் போட்டுருவோம். புரியுதா சொல்றது? சோ ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்தாச்சு. ஒரே ஒரு எந்த சமாதானம் இந்த ஒரு மெத்தட்ல போட்டுடலாம். சோ தட் உங்களுக்கு கன்ஃபியூஷன் அவசியம் கிடையாது. சரி, அப்போ 10 பேர் இருக்காங்க, 2 பேர் வெளில போறாங்க. ஆவரேஜ் வந்து 2 பேர் வெளில போறாங்க. சரிங்களா? ஆவரேஜ் வந்து 19 ஆகுது. 2 பேர் வெளில போறாங்க, ஆவரேஜ் 19 ஆகுது. எப்படி போடுவீங்க? ரெண்டு பேர் வெளில போறானுங்க 8. ஆவரேஜ் எவ்வளவு இருக்கு? 19 மாறுது. சரியா? ஆரம்பத்தில் எவ்வளவு இருக்காங்க? 20 பேர் இருக்காங்க. ரைட்டா?
இப்போ இந்த நல்லா கவனிங்க, இந்த 20 பேர்ல இருந்து 2 பேர் வெளில போறான். இந்த லெவல்ல இருந்து 2 பேர் வெளில போறான். இந்த 2 பேர் வெளில போனோடனே எல்லாருக்கும் எவ்வளவு குறையுது? 1 குறையுதா? இது எத்தனை பேர் குறையுது? எத்தனை பேர் குறையுது? 8. ஏன்னா இந்த 2 பேர் வெளில போயிடுவாங்க இல்லையா? அப்ப 8 பேர் குறையுதா? அந்த 8 பேர் குறையுது. இந்த வேல்யூவை யார் எடுத்து போறா? எடுத்து போறாங்களா இல்லையா? அப்ப ஆன்சர் என்ன? வெளில போனவங்களோட ஆவரேஜ் எவ்வளவு? டோட்டல் வெயிட் எவ்வளவு? 48. சொல்றது புரியுதா? அப்ப உள்ள வந்தாலும் சரி வெளில போனாலும் சரி எப்படி கொடுத்தாலும் நீங்க ஈஸியா போட்டுடலாம். சோ இந்த ஒரு மெத்தட் போதும்ல, எல்லா சமூகம் இது போடணும். அடுத்ததான் பேசிக்கா நம்ம வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுப்போம், ஏரியா வால்யூம். இதை வச்சு நமக்கு எக்ஸாம்ல கேள்விகள் கேட்பாங்க. சரியா? ஏரியா வால்யூம் சொல்லும் போது ஏரியா என்ன, வால்யூம்னா என்ன, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன? 2 டைமென்ஷன் வந்து ஏரியா, 3 டைமென்ஷன் வந்து வால்யூம். ஏரியான்றது ஒண்ணுமே கிடையாது. இப்போ நீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் தான் கணக்கு சொல்லுவீங்க, கரெக்டா? இப்ப அந்த லேண்ட் வச்சு ஒரு வீடு கட்டுறீங்க, அப்போ வந்து அந்த இடத்துல வால்யூம் வந்துடும். அப்போ ஏரியாக்கு ஹைட் வந்ததுன்னா வால்யூம். சரியா? வால்யூம்க்கு ஹைட் இல்லாம இருந்ததுன்னா ஏரியா. புரியுதா சொல்றது? ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது. ஏரியான்றது பார்த்தீங்கன்னா லென்த் இன்டு பிரெத் அப்படின்னு கண்டுபிடிப்போம் ஜெனரலா. ஏரியான்றது லென்த் இன்டு பிரெத். எப்பனா ஒரு ரெக்டாங்குலா இருந்தா, ஸ்கொயரா இருந்தாலும் லென்த் இன்டு பிரெத் தான். நீங்க சொல்லலாம் லென்த் பிரெத் ரெண்டும் வேற வேற, சாரி சேம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க லென்த் ஈக்குவல் டு பிரெத், அவ்வளவுதான். ஸ்கொயரா இருந்தாலும் லென்த் இன்டு பிரெத்னு சொன்னா தப்பு கிடையாது. சோ அப்போ லென்த் இன்டு பிரெத் எதுக்கு? ரெக்டாங்கிள், ஸ்கொயர் இது எல்லாத்துக்கும் லென்த் இன்டு பிரெத், அது ஏரியா. சர்க்கிளா இருந்தா ஏரியா πr ஸ்கொயர், ட்ரையாங்கிளா இருந்தா ஏரியா half bh, அவ்வளவுதான், half bh. அது ஒண்ணு இல்ல, பேஸ் இன்டு ஹைட் எதனால வருதுன்னா, half bh எதனால வருதுன்னா, இப்போ ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்கொயர் பாத்தீங்கன்னா இப்படி நான் ஒரு கோடு போடுறேன், இந்த சைடு சேமா தானே இருக்கும். ஸ்கொயரோட ஏரியான்னு கண்டுபிடிக்கும் போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா லென்த் இன்டு பிரெத்னு போடலாம். இத வேற மாதிரி போடுறதா இருந்தா பேஸ் இன்டு ஹைட்னு போடலாம். பேஸ் இன்டு ஹைட். அப்ப பேஸ் இன்டு ஹைட் போட்டா ஏரியா எடுத்துருமா? பேஸ் இன்டு ஹைட் போட்டா ஏரியா எடுத்துரும். ட்ரையாங்கிள் தானே, ஒரு பாதி தானே, அப்ப என்ன வரும்? இன்டு half, அதான் half bh, half into base into height. நம்ம ட்ரையாங்கிள் half base half into bh, half bh சொல்றோம்ல. அப்ப half bh ன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? ஸ்கொயர் அதுல பாதி இருக்குல்ல, அந்த ஒரு பாதி தான் நம்ம ட்ரையாங்கிள். இது மட்டும் இல்ல, ரெக்டாங்கிளா இருந்தாலும் சரி, சரியா? எந்த மாதிரி ட்ரையாங்கிளா இருந்தாலும் சரி, நம்ம என்ன யூஸ் பண்றோம்? half bh தான் யூஸ் பண்றோம். சோ அப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு பகுதி அது கூட சேர்த்து வச்சா எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். ஒரு ட்ரையாங்கிள் அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் நீங்க எடுத்து வச்சீங்கன்னா, அதே மாதிரி ஒரே மாதிரி இருக்க ட்ரையாங்கிள் இன்னொரு ட்ரையாங்கிள் எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? ரெக்டாங்கிள் கிடைச்சிரும். அதனாலதான் ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு வருது? half into base into height அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சொல்றது புரியுதுங்களா? சோ அப்போ நமக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி கொடுத்தா half bh, சர்க்கிள் கொடுத்தா πr ஸ்கொயர். சரியா? πr ஸ்கொயர். ஈவன் பாத்தீங்கன்னா r ஸ்கொயர் விட பாத்தீங்கன்னா rன்றது வந்து பேசிக்கா πr ஸ்கொயர் பாத்தீங்கன்னா இதான் ரீசன். ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஒரு ஸ்கொயர் இருக்கு, இது உள்ள ஒரு சர்க்கிள் வரையணும், இது ரேடியஸ். சரிங்களா? இது என்னது? ரேடியஸ். சோ பாத்தீங்கன்னா இந்த இடம் வருதுல, இந்த இடத்துல நம்ம வந்து தவிர்க்கணும்.
அப்படி இருந்ததுன்னா அதுதான் என்னது இல்ல இந்த இடத்து ஸ்கொயர்ல இந்த இடத்து தவிர்த்து எனக்கு வர்றது என்னது சர்க்கிள். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. சோ அதனாலதான் நமக்கு என்ன பண்றோம் பை ஆர் ஸ்கொயர். பைன்றது வேல்யூ என்ன 3.14 அப்படின்னு அப்ராக்சிமேட்டா சொல்றோம், அல்லது 22/7 யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சோ அதான் பை ஆர் ஸ்கொயர். சரி, பாத்தீங்கன்னா சர்க்கிள், ரெக்டாங்கிள், அப்புறம் ஸ்கொயர், அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள், இதெல்லாம். அதே மாதிரி ராம்பஸ். ராம்பஸ்னா ஒண்ணு இல்ல, ஒரு ஸ்கொயரை பிரஸ் பண்ணா கிடைக்கும்ல, ஸ்கொயரை பிரஸ் பண்ணா கிடைக்கும் தான் ராம்பஸ். 4 சைடு ஒரே அளவுல இருக்கும், 4 சைடு ஒரே அளவுல இருக்கும். இது நம்ம கடையில பாக்குற ஸ்வீட், கடையில ஸ்வீட் பாக்குறோம்ல, 4 சைடு ஒரே மாதிரி அளவுல இருக்கும். ஆனா அது பிரஸ் பண்ண ஷேப். 4 சைடு ஒரே அளவு, ஒரே அளவு இருந்தாங்க அதை வந்து ஸ்கொயர் ஃபார்ம் பண்ண முடியுமா இல்லையா? 4 சைடும் ஒரே அளவு இருந்தா அது ஸ்கொயர் ஃபார்ம் பண்ண முடியுமா இல்லையா? ஒரே அளவு, அப்ப ஸ்கொயர் ஃபார்ம் பண்ண முடியும். ஆனா இங்க என்ன, அது பிரஸ் ஆயிருக்கு, அதாவது அமைக்க வச்சிருக்கோம். சோ அப்போ என்னன்னா இத வந்து ராம்பஸ் சொல்லுவோம். இதுக்கும் ஏரியா கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா பேஸ் இன்டூ ஹைட் தான். இதுக்கு ஏரியா என்னது, பேஸ் இன்டூ ஹைட் தான். ஏன் பேஸ் இன்டூ ஹைட்னு பார்த்தா கவனிங்க, இப்படி ஒரு கோடு போட்டா ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிருமா? இப்ப எத்தனை ட்ரையாங்கிள்? 2 ட்ரையாங்கிள். 2 ட்ரையாங்கிள் half BH ரெண்டு டைம் சேர்த்தா என்ன கிடைக்கும் எனக்கு? வெறும் BH கிடைக்கும். அப்ப நான் வந்து இதெல்லாம் மறக்க கூடாது, அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா சொல்றது? இதெல்லாம் பேசிக்ஸ். ஏன்னா ஒரு வாட்டியும் ஒரு ஏரியாவை நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அது மனப்பாடம் பண்றது இந்த பேஜுக்கு இடமே கிடையாது. மனப்பாடம் பண்ணீங்கன்னா மறந்துடுவீங்க, புரிஞ்சுட்டீங்கன்னா மறக்க மாட்டீங்க. சோ புரிஞ்சுக்கதான் நீங்க ட்ரை பண்ணணும். புரியுதா சொல்றது? அப்போ சரி, அப்போ இங்க ஹாஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட் ஒரு ட்ரையாங்கிள், 2 ட்ரையாங்கிள் பேஸ் இன்டு ஹைட். சரி, ஓகே, அதுதான் வந்து ராம்பஸ். இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். சரி, இப்போ பேஸ்ன்றது இது, ஹைட்ன்றது எது அப்படின்னு பார்த்தா இது ஹைட் கிடையாது, இது ஹைட் கிடையாது. ஹைட்னாலுமே இப்ப நான் நின்றுட்டு இருக்கேன், இதான் ஹைட். நானே உட்கார்ந்துட்டு இருந்தாலோ இப்படி சாஞ்சிட்டு இருந்தாலோ அது ஹைட் கிடையாது. புரியுதா? ஏன்னா இப்ப பாருங்க, எதனா செலக்ஷன் போறாங்க, போலீஸ் மிலிட்டரி எல்லாம் ஹைட் செக் பண்றாங்க. எப்படி செக் பண்றாங்க? வளைஞ்சிருக்காத செக் பண்றாங்க, ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறத செக் பண்றாங்க. அப்போ நேர் கோட்டுல இருக்கணும், அதாவது என்ன 90 டிகிரில இருக்கணும். 90 அதான் ஹைட் அர்த்தம். அப்போ இங்க இருந்து பாருங்க, இந்த இடத்துல இருந்து ஒரு கோடு போடுறேன், இங்க 90 டிகிரி எடுத்துக்கிறேன், இதுதான் ஹைட். அப்போ இதுதான் ஹைட். ஹைட் இன்டு பேஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? ராம்பஸோட ஏரியா கிடைக்குது. ராம்பஸோட என்ன கிடைக்குது? ஏரியா. இப்போ ரெக்டாங்கிள்னு வச்சுங்களேன், அது ஆல்ரெடி இப்படியே ஹைட்டா தான் இருக்கு, அதனால நான் இந்த கார்னர் எடுத்தாலுமே போதும். ஆனா ராம்பஸ் அப்படி இல்லை, அதனால நான் என்ன பண்ண, கடைசி எங்க 90 டிகிரி வருமோ அங்க எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு அதை ஹைட்டா வச்சுட்டு கீழே வந்து பேஸா வச்சு மல்டிப்ளை பண்றோம். புரியுதா சொல்றது? அப்போ ஹாஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட். சரி, சோ பேசிக்கா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களால சம்ஸ வந்து எக்ஸாம்ல கொடுக்கறத போட்டுருவோம். எக்ஸாம்ல கொடுக்குற எந்த சம்மா இருந்தாலும் போட்டுருவோம். உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சர்க்குலர் பார்க் இருக்கு, அதுக்கு வந்து நடந்து போற பாத் வந்து அவங்க அமைக்கிறாங்க, அதுக்கு எவ்வளவு செலவாகுன்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. இல்ல எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வந்து, ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து மார்பிள்ஸ் பதிக்கிறதுக்கு வந்து 10 ரூபாய் ஆகுது, ₹10 ஆகுது. சரியா? ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இப்ப வந்து ஒரு சர்க்குலர் பார்க் ஒன்று இருக்கு. சரியா? இந்த பார்க் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இதோட ரேடியஸ் வந்து கிட்டத்தட்ட 7 மீட்டர்ஸ் இருக்கு, பெருசோட ரேடியஸ் வந்து 14 மீட்டர்ஸ் இருக்கு. சரியா? கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, இப்போ எவ்வளவு இந்த பார்க்க சுத்தி தானே நடைபாதை அமைக்கிறாங்க, நடுவுல வந்து கம்ப்ளீட்டா வந்து கிரீன் ட்ரீஸ். சரியா? இங்க மக்கள் வந்து வாக்கிங்காக நடந்து போற இடம், இது மக்கள் வாக்கிங்காக நடந்து போற இடம். அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை பதிக்கிறதுக்கு எவ்வளவு ரூபாய் செலவாகுது? 10 ரூபாய் செலவாகுது மார்பிள்ஸ் பதிக்கிறதுக்கு. இப்ப வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி பதிக்கிறதுக்கு வந்து எவ்வளவு ரூபாய் செலவாகும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவோம், ஏரியா ஆஃப் தி பிக்கர் ஸ்கொயர் மைனஸ் பிக்கர் சர்க்கிள் மைனஸ் ஸ்மாலர் சர்க்கிள் மைனஸ் பண்ணா உங்களுக்கு கிடைச்சிடும். புரியுதா? அப்போ பிக்கர் அண்ட் ஸ்மாலர் மைனஸ் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். வேற ஒண்ணுமே கிடையாது, இது தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. அப்ப இது போடுறது ஈஸி தானே? இது என்ன கஷ்டம் இருக்காங்க?
சொல்றது புரியுதா? அப்ப ஏரியா ஆஃப் தி பிக்கெஸ்ட் சர்க்கிள் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா பை ஆர் ஸ்கொயர். கரெக்டா? பை ஆர் ஸ்கொயர் என்ன வரும் எனக்கு? பிக்கெஸ்ட் சர்க்கிள் என்னது? பை ஆர் ஸ்கொயர்னா பை ரைட்டா? ஆர் ஸ்கொயர் வரும்போது ஆர் ஸ்கொயர் என்னது? 14 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மாலர் சர்க்கிள்னா பை ஆர் ஸ்கொயர் என்னது? 7 ஸ்கொயர். கரெக்டா? இதுலயே நீங்க கால்குலேட் பண்ணும்போது பை காமனா இருக்கா, அதனால அதை வெளியில எடுத்துருங்க. காமனா இருக்கிறதுனால வெளியில எடுத்துறீங்க. அப்ப பை காமனா இருக்கிறதுனா பைய வெளியில எடுத்துறீங்க. அப்புறம் 14 ஸ்கொயர் என்னது? இங்க வந்துடும். மைனஸ் என்ன வந்துடும்? 7 ஸ்கொயர். கரெக்டா? 14 ஸ்கொயர் என்னது? 196. மைனஸ் என்னது? 49. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன வரும்? சோ பை இங்க வந்துருது. அப்போ பிராக்கெட்ல வந்து எனக்கு 196 மைனஸ் என்ன வருது? எனக்கு 49. கரெக்டா? அப்போ நான் இத கால்குலேட் பண்ணனா எனக்கு என்ன வரும்? எனக்கு 1 என்ன வருது? 147. கரெக்டா? டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது எனக்கு? ஏன் ஒரு நிமிஷம் கவனிங்க. டிஃபரன்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஃபாஸ்டா எடுக்கணும். எப்படின்னு பாருங்க. இங்க 100 இருக்கா, இங்க 100 இல்லையா? அப்ப வெறும் 100 இருக்கு. கரெக்டா? லெஃப்ட்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்றது எப்பவுமே ஈஸி, அதை புரிஞ்சுக்கங்க. 100 இது இங்க எதுவும் இல்ல, அப்ப 100 இருக்கு. 90 மைனஸ் 40. 90 மைனஸ் 40 எவ்வளவு? 50. வெளியில 100 இருக்கா? 100 50 எடுத்தா 150. அப்புறம் 6 மைனஸ் 99 வரும் -3. 6 minus 9 வரும் -3. அந்த -3 150 ல சப்ட்ராக்ட் பண்ணா எவ்வளவு வரும்? அவ்வளவுதான். இங்க என்ன எவ்வளவு நேரம் ஆகுது? 147. அப்போ 22/7 into 147. கரெக்டா இல்லையா? சோ அப்படியே அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துருது? 2 1. அப்ப 22 into 21. கரெக்டா இல்லையா? போடலாமா அத? அப்ப என்ன வருது? 22 into 21 460. அவ்வளவுதான். இப்போ எனக்கு ஏரியா தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏரியா என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன்? 22 into 21 மல்டிப்ளை பண்ணா என்ன வருது? எனக்கு 462 ஸ்கொயர் ஃபீட். கரெக்டா இல்லையா? 462 ஸ்கொயர் ஃபீட். அகைன் இது கூட மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஈஸியா பண்ணலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்பவுமே வந்து நம்ம 30 ஸ்கொயர் வரைக்கும் நமக்கு மனசுல ஞாபகம் இருந்ததுன்னா எந்த சம் கொடுத்தாலும் ஈஸியா இருக்கும் போடுறது. 30 ஸ்கொயர் வரைக்கும் எப்பவுமே ஞாபகம் வச்சது நல்லது. பாருங்க, இந்த 22 into 21 கூட நான் எப்படி போடுறேன் பாருங்க. 22 into 21. கரெக்டா? இதை நீங்க எப்படி பிரிச்சுக்கலாம்னா, இங்க கவனிங்க. இந்த 22 நான் 21 + 1 எடுத்துக்கலாம். கரெக்டா இல்லையா? அப்போ 21 into 21 21 ஸ்கொயர் 441. கரெக்டா? 21 into 1 என்ன? 21. இப்போ 441 ஓட 21 ஆட் பண்ணா என்ன வரும்? 462. எவ்வளவு நேரம் ஆக போகுது இதுக்கு? புரியுதா சொல்றது? சோ அப்போ ஸ்கொயர்ஸ் எப்பவுமே வந்து நம்ம எது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும்? 30 ஸ்கொயர்ஸ் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி சோ ஓகே பாத்தீங்கன்னா இப்ப 21 ஸ்கொயர் பிளஸ் 21 ஆட் பண்ணா ஆன்சர் வருது, வேற ஒண்ணுமே இல்ல. அகைன் நீங்க ஸ்கொயர்ஸ் தான் ஞாபகம் வச்சிருக்கணும் கூட அவசியம் இல்லை, அதுக்கும் ஆல்டர்னேட் மெத்தட் இருக்கு. எப்பவுமே எந்த ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது ஒரு மெத்தட் இருக்கு, அது சொல்றேன் கவனிங்க. இப்ப எனக்கு 21 ஸ்கொயர் தானே நான் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கிறேன். சரியா? என்ன பண்ணுங்க, ரொம்ப சிம்பிள். இந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட் இருக்க நம்பருக்கு ரைட்ல இருக்க நம்பருக்கு அப்படியே ஸ்கொயர் எடுங்க. 1னா 1 ஸ்கொயர் என்ன வரும்? 1. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. 2 into 1 எவ்வளவு வரும்? 2 தான் வரும். அத 2 மடங்கு ஆகுங்க, எவ்வளவு வரும்? 2 2 மடங்கு ஆகுனா 4. சரியா? இப்ப அடுத்த நம்பர் என்ன இருக்கு? எனக்கு 2 இருக்கு. 2 ஸ்கொயர் என்ன வரும்? 4. அவ்வளவுதான், ஆன்சர் 441 வந்துச்சா? சரி, எல்லா பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கும் இது பொருந்தும். எல்லா பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கும் இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணி, சப்போஸ் ஞாபகம் வச்சுக்க முடியலன்றவங்களுக்காக சொல்றேன். எனக்கு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா மறந்து போயிட்டு ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு இருக்கீங்கன்னா அவங்களுக்காக சொல்றேன். சோ பாத்தீங்கன்னா இன்னொரு நம்பர் எடுத்து போடலாமா? இன்னொரு நம்பர் எடுத்து போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, சப்போஸ் நான் இது போடுறேன், என்ன பண்றேன், எனக்கு 82 ஸ்கொயர் ஃபாஸ்டா போடணும். ரொம்ப சிம்பிள், கவனிங்க, போட கவனிங்க. இந்த 2 வந்தா என்ன பண்ணும்? ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 4.
அப்புறம் 8 into 2 எவ்வளவு வரும் 16. அது ரெண்டு மடங்கு ஆக்கினா எவ்வளவு வரும் 32. 32 னா 2 டிஜிட் நம்பரா, அத ஒரு டிஜிட் நம்பர் தான் எழுதணும். 32 னா 2 மட்டும் எழுதணும். அப்ப பேலன்ஸ் 3. அத ஞாபகம் வச்சுங்க. அதாவது இங்க எழுதிங்க 3. 8 ஸ்கொயர் என்ன வரும் 64. 64 plus 3 எவ்வளவு வரும் 67. முடிஞ்சு போச்சா 82 ஸ்கொயர். சோ இந்த மாதிரி எந்த ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரும் மனசுல உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா இப்படியும் ஃபாஸ்டா போடலாம். சொல்றது புரியுதுங்களா? எந்த நம்பர்ஸும் இப்படி ஃபாஸ்டா போட்டுருலாம். இதுக்காக நீங்க டைம் ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி போடும்போது அப் டு 100 ஸ்கொயர் வரைக்கும் ஈஸியா போட்டுருலாம். ரொம்ப ஈஸியா போட்டுருலாம். 100 வேல்யூ போட முடியும், எத்தனை நம்பரா இருந்தாலும் போட முடியும். அதுக்கு மெத்தட் மாறும். 3 டிஜிட் வரும்போது அதுக்கு மெத்தட் ஸ்லைட்டா மாறும். இது இப்ப நான் சொன்ன வெறும் 2 டிஜிட் நீங்க அப்ளை பண்ணா வந்துடும். 3 டிஜிட் வரும்போது சின்ன ஒரு மாற்றம் பண்ணணும். அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, நம்ம அடுத்தது போயிடும். சரிங்களா? சரி, இது வரைக்கும் புரிஞ்சுதா? அப்போ ஒரு சர்க்கிள் அதோட சுத்தி வர ஏரியா. அப்போ இங்க என்ன, எனக்கு 462 ஸ்கொயர் ஃபீட் வந்துச்சு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு கட்டுறதுக்கு 10 ரூபாய். அப்ப 10 into 462 எவ்வளவு வந்துடும்? அப்போ 4620 rupees. அவ்வளவுதான், 4620 rupees. அதான் ஆன்சர். புரியுதுங்களா சொல்றது? சரி, இதுக்கப்புறம் வேற எப்படி உங்களை கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம் இத கேட்கறாங்க. என்னன்னா ஒரு குதிரைய கார்னர்ல கட்டி போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீல்ட் இருக்கு, அது ரெக்டாங்குலர் ஃபீல்ட் ஏதோ ஒன்று இருக்கு. சரிங்களா? குதிரையை வந்து என்ன பண்றாங்க, இந்த கார்னர்ல கட்டி போட்டிருக்காங்க. சரியா? அந்த குதிரையோட ரோப் லென்த் வந்து 7 மீட்டர் இருக்கு. சரியா? இப்ப குதிரையால எவ்வளவு அளவுக்கு புல் மேய முடியும்ன்றது கேள்வி. இது ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குதிரையால என்னதான் பண்ணாலும் இந்த சைடு இப்படி போக முடியும், இந்த சைடு இவ்வளவு வர முடியும், அவ்வளவுதான். அப்ப அதனால அவ்வளவுதான் மேய முடியும். இப்போ நான் இந்த இது அப்படியே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணனா என்ன ஆகுதுன்னா எனக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்கும். அப்பனா என்னன்னா சர்க்கிளோட ஏரியால 1/4 ஏரியா குதிரை வந்து புல் மேயுது. அப்படிதான் அர்த்தம். சர்க்கிளோட ஏரியால 1/4, ஏன்னா இதெல்லாம் வெளியில இருக்கு, இதெல்லாம் வந்து ஏன்னா இந்த சவுறு இருக்கு, குதிரையால வெளில போக முடியாது. அப்போ குதிரையால இதுக்குள்ள மட்டும்தான் புல் மேய முடியும். 7 மீட்டருக்கு புல் மேய போயிடும். அப்ப எவ்வளவு ஏரியா அது புல் மேய முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டா ஆன்சர் பண்ணலாமா? அப்ப பாத்தீங்கன்னா சர்க்கிள்ல முழு சர்க்கிள் 360 டிகிரியா, ஆனா இது ரெக்டாங்கிள் சொல்லும்போது இங்க என்ன டிகிரி வந்துடும் 90 டிகிரி வந்துடும். எல்லா ரெக்டாங்கிளும் எல்லா ஸ்கொயருக்கும் ஆங்கிள் என்ன 90 டிகிரி. அப்போ ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி வந்துருக்கு. ஆனா மொத்த சர்க்கிள் எவ்வளவு 360யா? மொத்த சர்க்கிள் 360 தான் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், பை ஆர் ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோம். அது 360 டிகிரிக்கு. ஆனா இப்ப எனக்கு எவ்வளவு வேணும் 90 டிகிரி. அப்ப என்ன பண்ணுங்க 360 டிகிரியை வந்து கீழே போட்டுட்டு மேல எனக்கு எவ்வளவு வேணும் 90 டிகிரி. அப்ப 90/360 டிகிரி இன்டூ பை ஆர் ஸ்கொயர். இந்த 90ன்றது வந்து இந்த இடத்துல 90, அதனால 90. சப்போஸ் 100 இங்க கொடுத்திருந்தானா 100, 200 கொடுத்திருந்தா இங்க 200, அந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இங்க வந்து அவன் டிகிரி எதுவும் கொடுக்கல, அவங்க கொடுக்கல. அப்ப நான் இடத்துல என்ன பண்றேன் 90 எடுத்துக்கிறேன். ஏன்னா அது ரெக்டாங்கிள். சரியா? அது ரெக்டாங்கிள்ன்றதுனால 90. ஆனா அது என்ன ஷேப்ல கொடுக்காம கார்னர்ல கட்டி போட்டுருக்காங்கன்னு சொன்னா எனக்கு தெரியாது. அப்ப ஆன்சர் வந்து cannot be determined. ஏன்னா இது ஆங்கிள் 90 தெரிஞ்சாதான் இங்க 90 போட முடியும். இது என்னன்னு தெரியாம என்னால 90 போட முடியாது. அதுதான் இன்டைரக்டா ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. என்ன க்ளூ? இட் இஸ் a ரெக்டாங்குலர் ஏரியா, கார்னர்ல குதிரை கட்டி போட்டிருக்கோம், என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன வந்துடும் 1/4 into pi r square, ரைட்டா? So 22/7 into 7 square, கரெக்டா இல்லையா? சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இந்த ஒரு 7 கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த 4 வந்து 2ல கேன்சல் ஆகும். இந்த 22 வந்து 11 மாறிடும். கரெக்டா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல வெறும் 11 7 இருக்கு, கீழே வந்து வெறும் 2 இருக்கு. 11 into 7 77, 77 divided by 2. 70ல பாதி 35, 7ல பாதி 3.5, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 38.5. கரெக்டா இல்லையா? அப்ப ஆன்சர் என்ன வந்து எனக்கு 38.5 போட்டுடலாமா? அப்ப இந்த ஏரியாவுக்கு தான் குதிரையால என்ன பண்ண முடியும், புல் மேய முடியும், மத்த ஏரியாவுக்கு முடியாது. அவ்வளவுதான். இந்த இடத்துல என்ன முக்கியம்னா மொத்தமா இருக்கிற சர்க்கிளுக்கு தான் ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர். எனக்கு ஆனா எவ்வளவு தான் வேணும்
90ன்ற அந்த ஏரியா தான் வேணும், 90 டிகிரிக்கு தான் வேணும். அதனால 90/360. புரியுதா சொல்றது? சப்போஸ் 180 180/360 அந்த மாதிரி மாறிடும். சப்போஸ் குதிரை இந்த இடத்துல கட்டி போட்டிருக்காங்க, கவனிங்க, இங்க கட்டி போட்டிருக்காங்க, அதே 7 மீட்டர். அப்ப ஆன்சர் என்ன ஆகும்? டபுள் ஆகும். ஏன்னா 90 டிகிரிக்கு பதிலா எவ்வளவு டிகிரி? 180 டிகிரி. ஏன்னா குதிரையால இங்க இருந்து இது வரைக்கும் வர முடியுமா? இப்படி வந்து இப்படி வர முடியுமா? இல்ல, அதாவது இப்படி வர முடியல குதிரையால. அப்போ 180 டிகிரி. கரெக்டா? அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன வந்துடும்? 180/360. அந்த 180/360 நீங்க போடணும்னு அவசியம் இல்ல, 1/2 போட்டா போதும். 90/360 போடணும்னு அவசியம் இல்ல, 1/4 போட்டா போதும். அங்க கொடுக்குற வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நீங்களே என்ன பண்ணுங்க, மாத்தி போட்டுங்க, அவ்வளவுதான். ரப்பலாமா? என்ன டவுட் இருக்கு அதுல? என்ன டவுட் இருக்கு அதெல்லாம்? இப்ப இது வரைக்கும் சொன்னது என்ன டவுட் இருக்கா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா சர்க்கிள் பேஸ் பண்ணி பார்த்தோம். கரெக்டா? சர்க்கிள் பேஸ் பண்ணி பார்க்கும்போது அப்போ πr² ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணா ஆன்சர் வந்துடும். இப்போ வந்து ஸ்கொயர், ரெக்டாங்கிள் இதை வச்சுலாம் கூட கொடுப்பாங்க, கேள்விகள் கேட்பாங்க. ஸ்கொயர், ரெக்டாங்கிள் இதை வச்சு. ரைட்டா? ரெக்டாங்கிள் ஸ்கொயர் வச்சுலாம் எப்படிலாம் கேட்கலாம் கேள்வி? ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிளா இருக்கட்டும், ஸ்கொயரா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், ரெக்டாங்கிள் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்ப ரெக்டாங்கிள்ல எனக்கு என்னெல்லாம் வரும் சொல்லுங்க பாப்போம். லென்த்ன்ற ஒரு வார்த்தை வரும், பிரெத்ன்ற ஒரு வார்த்தை வரும். கரெக்டா? லென்த்ன்ற ஒரு வார்த்தை வரும், பிரெத்ன்ற ஒரு வார்த்தை வரும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. கரெக்டா? இதுல என்னன்னா பெரிமீட்டர்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி சர்க்கிள் இருக்குல்ல, சர்க்கிள்ல ஏரியா சொன்ன மாதிரி சர்க்கிள்ல சர்க்கம்ஃபரன்ஸ் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன? சுற்றளவு. ஓரத்திலேயே ஒருத்தர் நடந்து போனா எவ்வளவு தொலைவு நடந்து போவாங்க, அதுதான் சுற்றளவு. அதுக்கு வந்து 2πr ரிலேஷன் யூஸ் பண்ணுவாங்க. சோ இது உங்களுக்கு தெரியணும், ஞாபகம் வச்சுங்க. 2πr ரிலேஷன் சுற்றளவு, இது வச்சுக்கணும். சொல்றது புரியுதுங்களா? எக்ஸாம்ல சில எக்ஸாம்ல கூட கேட்டிருக்காங்க. எப்படின்னா எப்படி கொடுத்துருக்காங்க, இதோட சுற்றளவு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த இடம் பிளஸ் இந்த இடத்தை ஆட் பண்ணிக்கணும். புரியுதா சொல்றது? அப்போ என்ன வரும்னா, இந்த இடம்ன்றது நடுவுல வந்தா நடுவுல இருக்கிறது, நடுவுல இருந்து இந்த இடம் வரைக்கும் வர்றது ரேடியஸ். கரெக்டா? அப்பனா ரேடியஸ், அப்புறம் ரேடியஸ். கரெக்டா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடம் வரணுமா, இது வந்து சுத்தம் முழுசானா 2πr, எனக்கு பாதினா வெறும் πr. புரியுதா சொல்றது? அவ்வளவுதான். அப்ப πr பிளஸ் 2r, πr பிளஸ் 2r, அதான் ஆன்சர். ஏன்னா எக்ஸாம் எழுதி கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப கேட்கும் போது நீங்க கன்ஃபியூஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. πr பிளஸ் 2r சொன்னா ஆன்சர் வந்துடும். முழு சர்க்கிளா இருந்தா 2πr, அவ்வளவுதான். முழு சர்க்கிளா இருந்தா 2πr. சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லலாம், சுற்றளவுன்னு சொல்லலாம். இந்த பேசிக் கேள்வி கேட்டா போட்டுடலாம், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், பிரச்சனை வராது. சரிங்களா? ரைட். அடுத்தது இப்போ லென்த் பிரெத் இருக்கு. சரியா? லென்த் பிரெத் இருக்கு. ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. சரியா? அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா அவங்க கொடுக்குறாங்க. ரெக்டாங்கிளோட ஏரியா கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து 18 கொடுக்குறாங்க. ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன? 18. இதோட சுற்றளவு எவ்வளவுன்னு கேட்பாங்க. இதோட ஏன்னா பரப்பளவு தானே ஏரியா சொல்லுவீங்க நீங்க. பாத்தீங்கன்னா அப்போ ஏரியா வந்து 80, இதோட சுற்றளவு எவ்வளவு அப்படி கேட்பாங்க. இப்ப கேட்கும்போது பாத்தீங்கன்னா லென்த் பிரெத்துக்கான ரேஷியோ அவங்க கொடுப்பாங்க. லென்த் பிரெத்துக்கான என்ன கொடுப்பாங்க? ரேஷியோ கொடுப்பாங்க. இப்ப லென்த் வந்து பாத்தீங்கன்னா 16 அப்படின்னா, லென்த் வந்து 16 அப்படின்னா லென்த் வந்து 4னா பிரெத் வந்து லென்த் வந்து 20னா பிரெத் வந்து 4. இப்போ ஆக்சுவலா 20 into 4 வருதா? 20 into 4 என்னது வருது எனக்கு?
80 வருதா? இப்போ இதோட ரேஷியோ என்ன வரும்? எனக்கு 20க்கு 4 ரேஷியோ என்ன வரும்? என்ன வரும்? 24. கரெக்டா? 20:4 ரேஷியோ என்ன வரும்? 5:1. கரெக்டுமா? இப்ப எப்படி அவங்க கேள்வி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்படி கேள்வியை உருவாக்குறாங்கன்னு தெரிஞ்சுன்னா நீங்களே போட்டுருவீங்க. நீங்க வெறும் கேள்வியை பார்க்கறத விட கேள்வி எப்படி உருவாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க போறது ஈஸி. அவங்க ஒரு ஏரியா நான் 18 எடுத்துக்கிட்டேன்னா அது எப்படி பிரிச்சுக்கிறேன்? 20x4. இதுக்கான ரேஷியோ என்ன? 5:1. கரெக்டா? இப்ப எக்ஸாம் என்ன பண்ணுவாங்க, இத கொடுக்க மாட்டாங்க. அது போல லென்த் பிரெத்தோட ரேஷியோ 5:1. லென்த் பிரெத்தோட ரேஷியோ 5:1. ஏரியா 80. அப்போ சுற்றளவு எவ்வளவு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. சரியா? லென்த் பிரெத் ரேஷியோ 5:1. ஏரியா 80. சுற்றளவு எவ்வளவுன்னு கேள்வி கேட்பாங்க. நமக்கு இப்ப தெரியும், ஆனா நீங்க பதில் உடனே சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாது, அப்ப போட தெரியணும்ல. இப்போ லென்த் எவ்வளவுன்னு தெரியாது, ஆனா எனக்கு என்ன தெரியும்? 5 பாகம் இருக்குன்னு தெரியும். பிரெத் எவ்வளவுன்னு தெரியாது, ஆனா எத்தனை பாகம் இருக்குன்னு தெரியும்? 1 பாகம் இருக்குன்னு தெரியும். கரெக்டா இல்லையா? இது 5 பாகம்னா இது 1 பாகம். இப்போ இது 50னா இது 10. கரெக்டா இல்லையா? இது 500னா இது 100. அப்படிதானே இருக்கு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் சரி, இங்க எதை மல்டிப்ளை பண்ணுமோ அதே தானே இங்க மல்டிப்ளை பண்றோம். அப்பனா இங்க எக்ஸ்னா இங்க என்ன இருக்கும்? எக்ஸா தானே இருக்கும். கரெக்டா? இப்ப ஏரியாவை கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம்? லென்த் இன்டு பிரெத் ஈக்குவல் டு என்ன வரும்? 80. இங்க லென்த்ன்றது என்னது? 5x. கரெக்டா? லென்த்ன்றது என்னது? 5x. பிரெத்ன்றது என்னது? 1x. கரெக்டா? ஈக்குவல் டு எனக்கு என்ன வருது? 80. கரெக்டா? அப்போ 5x into x னா எனக்கு என்ன கிடைக்கும்? 5x². இங்க அதுதான் முக்கியம். சரியா? இந்த x² நீங்க கரெக்டா எழுதணும். சரியா? அதான் இங்க இம்பார்ட்டன்ட். அப்புறம் இங்க என்ன வருது? எனக்கு 80. இந்த 5 80 கேன்சல் ஆகுமா? கேன்சல் ஆகும். கேன்சல் ஆனா x² ஈக்குவல் எனக்கு என்ன கிடைக்கும்? 16. அப்ப x ஈக்குவல் எனக்கு என்ன கிடைக்கும்? 4. அது அந்த x இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா x into 5. அப்ப இங்க என்ன வந்துரும்? 5 into x என்ன வந்துரும்? 20. அப்புறம் 1 into x. 1 into x னா 1 into 4. அப்ப என்ன வந்துரும்? வெறும் 4 வந்துரும். இப்போ இந்த சுற்றளவு வந்துருமா? ஏன்னா ஒரு சைடு 20, இன்னொரு சைடு 4. அப்ப இந்த சைடு என்னவா இருக்கும்? 20. இந்த சைடு என்னவா இருக்கும்? 4. அப்ப 20 4 20 4 ஆட் பண்ணா வந்துருமா? புரியுதா சொல்றது? அப்ப கேள்வி எக்ஸாம் இப்படிதான் கேக்குறாங்க. கேட்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க லென்த் பிரெத் ரேஷியோ கொடுத்துட்டு ஏரியா என்னன்னு கொடுத்துட்டு பெரிமீட்டர் என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இதே விஷயத்தை அப்படியே நம்ம ரிவர்ஸ்லயும் கேட்கலாம். இதே விஷயத்தை அப்படியே என்ன பண்ணலாம்? ரிவர்ஸ்லயும் கேட்கலாம். பெரிமீட்டர் எவ்வளவு இருக்கோ அதை கொடுத்துட்டு, பெரிமீட்டர் எவ்வளவு இருக்கோ அதை கொடுத்துட்டு, ஏரியா எவ்வளவு இருக்கோ அதை கொடுத்துட்டு, சரியா, லென்த் பிரெத் எவ்வளவுன்னு கேள்வி கேட்பாங்க. பெரிமீட்டர் எவ்வளவு, மொத்த பெரிமீட்டர் எவ்வளவுன்னு கொடுத்துட்டு, ஏரியா எவ்வளவுன்னு கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க? லென்த்தோ பிரெத்தோ அதோட அளவு என்ன அப்படின்னு கேட்பாங்க. பெரிமீட்டர்னா ஒண்ணும் இல்ல, ரெண்டு சைடு லென்த், ரெண்டு சைடு பிரெத், ரெண்டு சைடு லென்த், ரெண்டு சைடு பிரெத். சோ இப்போ இங்க என்னென்ன வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்றோம்? லென்த்ன்ற வார்த்தை, பிரெத்ன்ற வார்த்தை, பெரிமீட்டர்ன்ற வார்த்தை, ஏரியான்ற வார்த்தை. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு என்ன வந்து அப்புறம் கூடவே ரேஷியோன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணோம். கரெக்டா இல்லையா? ஏன்னா ரேஷியோன்றது ஒண்ணு கொடுத்ததோடு தான் என்னால என்ன கண்டுபிடிக்க முடியுது? லென்த் எவ்வளோ, பிரெத் கண்டுபிடிக்க முடியுது. அதை வச்சுதான் என்னால என்ன கண்டுபிடிக்க முடியுது? பெரிமீட்டர் கண்டுபிடிக்க முடியுது. அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகள்ல எனக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், எதிர்பார்க்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தா ஒன்னு லென்த், இன்னொன்னு பிரெத், அப்புறம் ரேஷியோ, அப்புறம் பெரிமீட்டர், அப்புறம் ஏரியா. இந்த 5 வார்த்தைகளை வச்சுதான் நமக்கு கேள்விகள் வரும். இந்த 5 வார்த்தைகள்னா என்னன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா எப்படி கேட்டாலும் போட்டுடலாம். புரியுதா சொல்றது? இது என்னன்னு தெரியலனாலும் நமக்கு எப்படி கேட்டாலும் போடுறதுன்றது கஷ்டமா இருக்கும். அப்ப இது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு, ஏன்னா அதுக்காக தான் இப்ப கேள்வி எப்படி உருவாக்குறேன்றத சொன்னேன். கேள்வி எப்படி உருவாக்குறோன்றது நமக்கு தெரிஞ்சதுன்னா எந்த கேள்வியா இருந்தாலும் நம்ம போட முடியும். எப்பவுமே நம்ம எப்படி உருவாக்குறாங்கன்னு கத்துக்கிட்டோம்னு வச்சுங்க, நமக்கு அவங்க எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? அட்டன் பண்ண முடியும். அது எப்படி உருவாக்குறாங்கன்னு நமக்கு தெரியலன்னு வச்சுங்க, அப்ப நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, அடுத்ததா பாத்தீங்கன்னா வால்யூம் வச்சு கேள்விகள் கேட்பாங்க.
வால்யூம் வச்சு அப்படின்னு வரும்போது ஏரியாவுக்கு ஹைட்டை கொடுத்தா வால்யூம், ஏரியாவுக்கு எது கொடுத்தாங்க வால்யூம், ஹைட். அதாவது நம்ம 3 டைமென்ஷன் படம் கூட பார்ப்போம் கரெக்டா. 3 டைமென்ஷன் இங்கிலீஷ் மூவிஸ்லாம் நிறைய வருது இல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், நம்ம நார்மலா பாக்குற படத்துல வந்து நம்ம தியேட்டர்ல உட்கார்ந்து இருக்கிறது நல்லாவே தெரியும், ஸ்கிரீன் தொலைவில் இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா 3 டைமென்ஷன் படம் எப்படி இருக்கும், நம்ம பக்கத்திலேயே எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன அர்த்தம், அந்த அந்த ஸ்கிரீன்ல நடக்கிற விஷயம் நம்ம பக்கத்துல வந்து நடக்குதா இல்லையா, அப்போ கொஞ்சம் ஹைட்ன்ற ஒரு விஷயம் உருவாகி இருக்கிறது தானே அது நடக்குது. அதாவது இதுதான் சினிமா ஸ்கிரீன் வச்சுப்போம் ரைட்டா. இப்போ உங்க பக்கத்துல வந்து நடக்கிற மாதிரி இருக்கு, அப்பனா இங்க இருந்து இங்க வந்து ஏதோ ஒரு ரேஸ் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையா, அந்த இடத்துல 3rd டைமென்ஷன் கரெக்டா இல்லையா. சோ நத்திங் பட் என்னது 3 டைமென்ஷன் நத்திங் பட் along with height, அவ்வளவுதான். 2 டைமென்ஷன் வெறும் லென்த் அண்ட் பிரெத், 3 டைமென்ஷன் லென்த் பிரெத் ஹைட், வேற ஒண்ணுமே கிடையாது. சோ அதான் 3D மூவிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், கிட்ட வந்து நம்ம கிட்ட எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் பாத்தீங்கன்னா நீங்க அவதார் மூவி பாத்துருக்கீங்களா தெரியல, 3Dல, அதுவும் சத்யம் தியேட்டர்ல சரிங்களா. பாத்தீங்கன்னா உண்மையா நீங்க அது உள்ள இருக்க மாதிரி இருக்கும். அந்த அவதார் மூவி பாத்தீங்கன்னா நிறைய ஆஸ்கர் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்கல்ல, அந்த படம் பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க அந்த சீன்ஸ் உள்ள இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த சண்டை போறது நீங்க அந்த இடத்துல உள்ள நீங்களும் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ரியலிஸ்டிக்கா இருக்கும். சோ பாத்தீங்கன்னா அது 3D மூவி. சோ என்னங்க என்ன சொல்ல வர, ஹைட்ன்ற ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா வந்துடும். ஏரியாக்கு ஹைட் கொடுத்தா வால்யூம். இப்ப இதுதான் ஒரு ஏரியா, இதுக்கெல்லாம் 4 சைடு சுத்தி சவுரை கட்டிட்டேன்னா என்னது வால்யூம். அதுல தண்ணி ஊற்றி வைக்கலாம், அதுல அரிசி பட்டி வைக்கலாம், அதுல மனுஷங்க தங்கலாம், எல்லாமே நடக்கும் கரெக்டா இல்லையா. சோ அந்த இடத்துல வால்யூம் வந்துருது. சோ அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்ப சர்க்கிள் இருக்கு, ஒரு சர்க்கிள் தட்டு இருக்கு, அது அதே நம்ம சைட்ல சவுறு கட்டினா அது சிலிண்டர். சர்க்கிளுக்கு சவுர்ல சர்க்கிள் இருக்கு, சர்க்கிளை சுத்தி சவுறு கட்டினா அது என்னது சிலிண்டர், அவ்வளவுதான். அதனாலதான் சிலிண்டரோட ஏரியா என்னது, சாரி சிலிண்டரோட வால்யூம் என்னது πr² into h. ஏன்னா சர்க்கிளோட பேஸ் இருக்குல்ல, சர்க்கிள் தானே, அதோட பேஸ் ஏரியா என்னது πr² தானே. அப்ப ஹைட் வருதா, அதனால h. அதனாலதான் சிலிண்டரோட வால்யூம் என்னது πr²h சொல்றோம், வேற ஒண்ணுமே கிடையாது. அங்க எதுவும் பெருசாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. சோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்னன்னு கேட்டா πr²h. எப்படி வருதுன்னு கேட்டா πr² சர்க்கிளோட பேஸ் ஏரியா, ஹைட்ன்றது h, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா வால்யூம். அதே மாதிரி தான் பாக்ஸ், கியூபிக் பாக்ஸா இருக்கட்டும் அல்லது வந்து கியூபாய்டா இருக்கட்டும். கியூப் அப்படின்னா எல்லா சைடும் ஒரே அளவுல இருக்கிறது, கியூபாய்டுனா அளவுகள் மாறுறது. இப்ப இந்த கிளாஸ் ரூம் பாத்தீங்கன்னா கியூபாய்டு, நாம வந்து டைஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அது வந்து கியூப், அது வந்து கியூப் சரிங்களா. சோ பாத்தீங்கன்னா அப்போ கியூப் வேற கியூபாய்டு வேற. கியூப்னா எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கிறது, கியூபாய்டுனா அளவுகள் மாறும் சரியா. சரி, அப்போ இப்ப ரெக்டாங்கிளுக்கு எனக்கு சவுறு கட்டினு வச்சுங்க, அதுதான் என்னது கியூபாய்டு. ஸ்கொயருக்கு நான் சவுறு கட்டணும்னு வச்சுங்க, சைட்ல வால் கட்டணும்னு வச்சுங்க, அதுதான் என்னது கியூப், அவ்வளவுதான். அப்பனா எனக்கு கியூபோட வால்யூம் என்னது லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட், கியூபோட வால்யூம். கியூபாய்டோட வால்யூம் என்ன, அதுவும் லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். ஸ்கொயர்னு வரும், அதாவது கியூப்னு வரும்போது எல்லாமே சேமா இருக்கும், லென்த் பிரெத் ஹைட் எல்லாம் சேமா இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம்னா ஏ கியூப்னு நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்கோம், அல்லது சைட் கியூப்னு ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம், எஸ் கியூப்னு படிச்சிருப்போம், அல்லது சில பேர் ஏ கியூப்னு படிச்சிருப்போம் கரெக்டா இல்லையா. கியூபுக்கு கியூபோட வால்யூம் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலான்னு சொல்லுவாங்க ஏ கியூப். அது எதுக்கு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, மறக்கவே மறக்காது கரெக்டா. லென்த் பிரெத் ஹைட் இது மூணுத்தையும் கணக்குல எடுத்துக்கினா அது எனக்கு வால்யூம் கிடைக்கும். கியூப் வந்து எல்லாமே சேமா இருக்கும், அதனால எனக்கு என்ன ஆகுது, அது வால்யூம் என்னது எனக்கு ஏ கியூப்னு சொல்லுவோம், அல்லது லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். கியூபாய்டுனா அதுக்கு அகைன் என்ன வரும், லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். கியூப்ன்றது எல்லா சைடும் ஒரே அளவுல இருக்குது, கியூபாய்டுன்றது அளவுகள் மாறுறது, ஆப்போசிட் சைடு மட்டும் சேமா இருக்கும். கியூபாய்டுல ஆப்போசிட் சைடு மட்டும் சேமா இருக்கும், கியூப்ல எல்லா சைடும் சேமா இருக்கும். உங்களுக்கு 6 சைடு வரும் கரெக்டா இல்லையா. சோ பாத்தீங்கன்னா பேசிக்கலி இப்படிதான் இருக்கும், வரைஞ்சு காட்டுறேன்.
உங்களுக்கு எப்படி தானே கொடுப்பாங்க. சோ பாத்தீங்கன்னா இது என்னது கியூப். கியூப் அவ்வளவுதான். சோ பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து 6 சைடு இருக்கும். 6 சைடு ஒரே மாதிரி இருக்கும். அதே இப்படி இருந்ததுன்னா எப்படி இருந்ததுன்னா இது என்னது கியூபாய்டு. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்ல. சோ இது கியூப், இது கியூபாய்டு. புரியுதா சொல்றது? ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ரெண்டும் ஒண்ணு கிடையாது. எப்படி ஒண்ணு? இது எல்லா பக்கம் சேமா இருக்கு, இது எல்லா பக்கமும் வேற, அதாவது ஆப்போசிட் சைட் சேமா இருக்கும். ஆப்போசிட் சைட் சேமா இருக்கு, இது எல்லா பக்கமும் வேறையா இருக்கும். சோ பாத்தீங்கன்னா இதோட லென்த், இதோட பிரெத், இதோட ஹைட் எல்லாம் சேம்ன்றதுனாலதான் இதை வந்து நம்ம ஏ கியூப்னு ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். ஆனா இது எல்லாமே வேற வேறையா இருக்கனால லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட்னே படிப்போம். இங்க வந்து நம்ம சர்ஃபேஸ் ஏரியான்னு ஒன்னு யூஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. சர்ஃபேஸ் ஏரியானா ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு கியூப் ஒண்ணு என் கையில இருக்கு, அதுக்கு நான் பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட் அடிக்கும் போது எல்லா சைடும் தானே அடிப்பேன். ஒரு கியூப் என் கையில இருக்கு, அதுக்கு நான் பெயிண்ட் அடிக்கணும். இது வந்து கியூபாய்டு. இது என்னது கியூபாய்டு. இதுக்கு நான் பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நான் எல்லா சைடும் பெயிண்ட் அடிக்கணும். இப்போ இது ப்ளூ கலர்ல இருக்கா, எனக்கு வந்து என்ன வேணும்னா கம்ப்ளீட்டா டோட்டலா வந்து ரெட் கலர்ல பெயிண்ட் அடிக்கணும். அப்போ பாருங்க 1 2 1 2 1 2. அப்ப எத்தனை சைடு வருது? 6 சைடு. 6 சைடும் பெயிண்ட் அடிக்கணுமா? அந்த 6 சைடுக்கும் ஏரியா இருக்கா இல்லையா? இந்த சைடுக்கு ஏரியா இருக்கா, அதே மாதிரி இந்த சைடுக்கு ஏரியா இருக்கா? புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி மேல இருக்கிறது ஏரியா இருக்கா? அந்த மாதிரி 6 சைடு இருக்கா? 6 சைடுக்கு ஏரியான்னு ஒண்ணு வரும்ல, அதுதான் வந்து சர்ஃபேஸ் ஏரியா. சொல்றது புரியுதா? அதுதான் என்னது சர்ஃபேஸ் ஏரியா. அப்பனா நம்ம எப்ப பார்த்தாலும் இந்த ஃபார்முலான்னு கட்டி அழுகுறோம். கரெக்டா? அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டுங்க, புரிஞ்சுக்கீங்க. அப்பதான் எப்பவுமே வந்து எந்த சமயம் போட முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதையும் ஈஸியா போட முடியும். அதை விட்டு வெறும் ஃபார்முலான்னு வச்சுங்களேன், சரியே கிடையாது. அது புரியுதா சொல்றது? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. சோ அப்ப சர்ஃபேஸ் ஏரியான்றது என்னது? எல்லா சைடும் நான் இந்த பாக்ஸ பெயிண்ட் அடிக்கணும், ரெட் கலர்ல பெயிண்ட் அடிக்கணும். அப்போ எனக்கு நான் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் பெயிண்ட் அடிப்பேன், அதுதான் சர்ஃபேஸ் ஏரியா. சொல்றது புரியுதா? அப்ப நான் இதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? நீங்க சொல்லுங்க பாப்போம், என்ன வரும்? 2L 2V என்ன வரும்? இந்த ஏரியாவா? சப்போஸ் இது வந்து லென்த், சரியா? இந்த சைடு வர்றது பிரெத், இந்த சைடு வர்றது ஹைட். கரெக்டா? அப்போ லென்த் இன்டு ஹைட்ட பண்ணா மல்டிப்ளை பண்ணா எனக்கு இந்த ஏரியா கிடைச்சிருமா? ஏன்னா இது லென்த், இப்படி இருக்கிறது பிரெத், இங்க இருக்கிறது ஹைட். அப்ப எனக்கு இந்த ஏரியா கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? லென்த் இன்டு ஹைட், லென்த் இன்டு ஹைட் மல்டிப்ளை பண்ணா வந்துடும். கரெக்டா இல்லையா? கரெக்டா? சரி. அப்ப இதுக்கு ஆப்போசிட்டா அதே மாதிரி தானே இருக்கு இந்த சைடு ஏரியா. இந்த ஏரியாக்கு அப்படியே ஆப்போசிட் ஹைட், ஆப்போசிட் ஹைட் இல்ல, இந்த ஏரியாக்கு அப்படியே பேக் சைடு அதே ஏரியா தானே. அப்பனா சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும்? 2 இன்டு 2, அதாவது 2 டைம்ஸ் லென்த் இன்டு ஹைட். கரெக்டா இல்லையா? 2 டைம்ஸ் லென்த் இன்டு ஹைட். ஓகே. இப்போ எனக்கு இந்த சைடு கண்டுபிடிக்கணும். இந்த சைடு கண்டுபிடிக்கணும்னா இது பிரெத்தா, அப்ப இது ஹைட்டா, அப்ப பிரெத் இன்டு ஹைட் தானே வரும். ஆனா பாருங்க, இந்த சைடு 1, இந்த சைடு 2, ரெண்டு சைடு இருக்குல்ல. அப்ப எனக்கு என்ன வந்துடும்? 2 டைம்ஸ் பிரெத் இன்டு ஹைட். கரெக்டா இல்லையா? ஏன்னா 2 ஏரியா கிடைக்குது. கரெக்டா? ரெண்டு ஏரியா கிடைக்குது. அடுத்தது ஒன்னு பாட்டம்னு சொல்லலாம் அல்லது டாப்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். இப்போ நான் பாட்டம் எடுத்துக்கிறேன். பாட்டம்ல லென்த் வந்துருமா? பாட்டம் என்ன வந்துரும்? லென்த். அதே சமயம் இந்த சைடுல பிரெத். கரெக்டா இல்லையா? அப்ப லென்த் இன்டு பிரெத். கரெக்டா இல்லையா? அப்போ லென்த் இன்டு பிரெத் எத்தனை வாட்டி? மேல கீழே. சோ 2 வாட்டி. அப்ப 2 டைம்ஸ் லென்த் பிரெத். கரெக்டா? இது எல்லாத்தையும் என்ன பண்ண இப்போ ஆட் பண்ணணும். இது ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். புரியுதா? இதுதான் சர்ஃபேஸ் ஏரியா, வேற ஒண்ணுமே கிடையாது. இத வந்து நம்ம என்ன பண்ண தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு கிடப்போம். சரியா? இங்க கவனிங்க,
இத சில பேர் மறந்துடும். சார் என்ன சார் எல்பி எல்ஹெச் பிஹெச் எல்பி எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? நமக்கு அது வேற பிரச்சனை வரும், குழப்பம் வரும். கரெக்டா? என்ன பண்ணுங்க, இங்க பாருங்க நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. லென்த், பிரெத், ஹைட். சரியா? எல்லாத்தையும் ரெண்டு வாட்டி கனெக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லென்த் பிரெத், அப்புறம் பிரெத் ஹைட், அப்புறம் ஹைட் லென்த். பாருங்க, லென்த் பிரெத் இங்க இருக்கா, லென்த் பிரெத் இங்க இருக்கா, பிரெத் ஹைட் இங்க இருக்கா, ஹைட் லென்த் இங்க இருக்கா, வந்துச்சா? ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா சில பேருக்கு என்ன மறந்துடுவீங்க, அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது தெரியல, மறந்துடுவோம். கரெக்டா இல்லையா? அப்ப அந்த மறக்காம இருக்கிறதுக்காக இதை சொல்றேன். சொல்லுங்க, புரியுதுங்களா? நீங்க மறக்கூடாதுல, அதுக்காக சொல்றேன். அப்ப சர்ஃபேஸ் ஏரியா என்ன தெரியுதா? அப்ப எந்த சம் சர்ஃபேஸ் ஏரியா வச்சு கேள்வி கேட்டாலும் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அவங்க கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பார்த்தவொடனே கொஸ்டினை பார்த்தவொடனே ஃபர்ஸ்ட் பயக்காதீங்க. நீங்க என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கொஸ்டினை பார்த்த உடனே என்னென்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்றது ஃபர்ஸ்ட் வந்து நான் மேக்ஸ் போடுறேன், இப்பதான் கத்துக்கிறேன், எனக்கு மேக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும்னா முதல் விஷயம் கேள்வியை படிச்ச உடனே அந்த கேள்வியில கொடுத்துருக்க தகவல்களை தனியா எடுத்து எழுதுங்க. லென்த் கொடுத்துருக்காங்க, பிரெத் கொடுத்துருக்காங்க, ஹைட் கொடுத்துருக்காங்க, எழுதுங்க. கேட்கறது என்னது? சர்ஃபேஸ் ஏரியா கேட்கறாங்க. சர்ஃபேஸ் ஏரியானா என்ன? எல்லா சைடும் இருக்கிற ஏரியாவை கேட்கறாங்க. அப்ப இதை போட்டா வந்துடும். அப்ப சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போடுவோம். போட்டுலாமா இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அங்க என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அதை எழுதுங்க. ஆரம்பத்துல கத்துக்கிற ஸ்டேஜ் நீங்க எழுதுங்க, அதுக்கப்புறம் அது தேவையில்லை. சரி, இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா பார்ட். எதுக்கு? கியூபா இருக்கலாம், கியூபாய்டா இருக்கலாம், எது வேணா. ஒரு சிலிண்டருக்கு சர்ஃபேஸ் ஏரியா வரும். இப்ப இந்த மார்க்கரே சிலிண்டர் தானே, இல்லைன்னா இப்படி எடுத்துக்கலாம். இந்த வாட்டர் பாட்டில் பர்ஃபெக்டா இருக்குன்னு வச்சுப்போம். வாட்டர் பாட்டில பர்ஃபெக்டா இருக்குன்னு வச்சுப்போம். பெர்ஃபெக்டா இருக்கு சிலிண்டர், சரிங்களா? அப்படின்னு வச்சுப்போம். அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு கீழே சர்க்கிள் இருக்கா, அது ஏரியா இருக்கா, அந்த ஏரியா இன்டு ஹைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? கொள்ளளவு, அதாவது வால்யூம் கிடைச்சது. அதாவது பைஆர் ஸ்கொயர் இன்டு ஹெச். இது பைஆர் ஸ்கொயர் ஹெச்ன்றது வால்யூம். இப்ப எனக்கு என்ன வேணும்? எனக்கு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். சர்ஃபேஸ் ஏரியான்றது ஒண்ணுமே இல்ல. என்னன்னா இப்போ இது என்னது? இது ரெக்டாங்கிள். கரெக்டா? இது ரெக்டாங்கிள் ரைட்டா? இது அப்படியே நான் இப்படி மூடுறேனா? இப்ப என்னது? இது சிலிண்டரா? இப்ப இது பிரிச்சனா 350 க்ளோஸ் பண்ணனா கரெக்டா இல்லையா? அப்பனா இப்ப எனக்கு வந்து எதோட சர்ஃபேஸ் ஏரியா வேணும்? சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியா வேணும். சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியானா கீழே இருக்க சர்க்கிள் பகுதி, மேல இருக்க சர்க்கிள் பகுதி. இப்ப இது ஒரு சிலிண்டர் பா. இந்த சிலிண்டர் நான் பெயிண்ட் அடிக்கணும் ஃபுல்லா. இது எல்லோ கலர் பெயிண்ட்ல இருக்குது, ஆனா எனக்கு வேணாம். அது எனக்கு எல்லாமே ப்ளூ கலர் பெயிண்ட் வேணும். அப்ப ஃபுல்லா ப்ளூ கலர் பெயிண்ட் அடிக்கணும்னா மேல ப்ளூ கலர் அடிக்கணும், கீழே ப்ளூ கலர் அடிக்கணும், சைட்ல ஃபுல்லா ப்ளூ கலர் அடிக்கணும். அப்ப அதுக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் பெயிண்ட் அடிக்கணும், அதுக்கு நான் எவ்வளவு பே பண்ணணும்? இருக்கா இல்லையா? பெயிண்ட் அடிக்கணும் காசு கொடுக்கணுமா இல்லையா? அப்ப அவங்களுக்கு நான் எவ்வளவு தரணும்? அதானே? அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அப்ப ஏரியா கால்குலேட் பண்ணுமா இல்லையா? நம்ம என்ன பண்ணோம்? ஏரியாவை கால்குலேட் பண்ணோம். கரெக்டா? அப்ப ஏரியாவை எப்படி கால்குலேட் பண்றது? ஏரியாவை எப்படி கால்குலேட் பண்ணுது? நல்லா கவனிங்க. கீழே இருக்க சர்க்கிளா இருக்கட்டும், மேல இருக்க சர்க்கிளா இருக்கட்டும், இது பிரிச்சா எனக்கு கிடைக்குதா? இத மேல இருக்கிறத இது பிரிச்சா கிடைக்குதுல, இந்த பகுதி இருக்குல்ல, இத என்னன்னு நான் சொல்றது? என்னன்னு சொல்றது? சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லாமா இல்லையா? சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr சொல்லாமா இல்லையா? இப்படிதானே? இது என்னது? 2πr இல்லையா? 2πr தானே இது. இது பிரிச்சா எனக்கு என்னது? இது 2πr தானே. சொல்றது புரியுதா? இது எனக்கு என்னது? 2πr. இது என்னது? எனக்கு ஹைட். புரியுதா சொல்றது? அப்ப 2πr இன்டு ஹைட்ட போட்டா எனக்கு இந்த இப்படி இருக்குல்ல, இந்த ஏரியா எவ்வளவு கிடைச்சிடும்? புரியுதா சொல்றது? புரியுதா? இது 2πr, இது ஹைட். ஏன்னா இப்படி க்ளோஸ் பண்ணா எனக்கு சர்க்கிள் கிடைக்குதா? அந்த சுற்றளவு தான் 2πr. கரெக்டா? அப்புறம் இதுதான் ஹைட். அப்புறம் எனக்கு இந்த ஏரியா இருக்குல்ல, இது எவ்வளவு கண்டுபிடிக்கணும்னா இது 2πr, இது ஹைட். 2πr இன்டு h. அப்ப 2πr h. கரெக்டா இல்லையா? 2πr h. அதுக்கப்புறமா எனக்கு மேல ஒரு சர்க்கிள் இருக்கு, கீழே ஒரு சர்க்கிள் இருக்கு. அப்போ πr ஸ்கொயர், இன்னொரு πr ஸ்கொயர்.
இது ரெண்டு ஏரியா கரெக்டா இல்லையா? அப்ப 2πr ஸ்கொயர் கரெக்டா இல்லையா? அப்ப இதோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு வரும்? என்னன்னு வரும் எனக்கு? கீழே மேல ரெண்டு சர்க்கிள் 2πr ஸ்கொயர். இதோட ஏரியா எவ்வளவு? πr 2πr h. அவ்வளவுதான். புரியுதா சொல்லுது? அப்ப சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் என்னன்னு கேள்வி கேட்டா ஃபார்முலா தான் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சிலிண்டரை பிரிச்சு போட்டா ரெக்டாங்கிள் கிடைக்கும். அப்போ ரெக்டாங்கிள் ஒரு சைடு 2πr ஒரு சைடு h சரியா? அப்ப 2πr hன்றது இந்த ஏரியா. அப்புறம் க்ளோஸ் பண்ணும்போது ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது. சர்க்கிளோட ஏரியா தானே எனக்கு வேணும். அப்ப சர்க்கிளோட ஏரியா கீழே, சர்க்கிளோட ஏரியா மேல, ரெண்டுத்தையும் சேர்த்தா πr ஸ்கொயர் h ரெண்டு வாட்டி, சாரி πr ஸ்கொயர் ரெண்டு வாட்டி, πr ஸ்கொயர் ரெண்டு வாட்டி. அப்போ 2πr ஸ்கொயர் ஏன்னா ரெண்டு சர்க்கிள். அப்புறம் இதோட ஏரியா வந்து இதோட ஏரியா என்ன இருக்கு? அதாவது இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்குல்ல 2πr h. அவ்வளவுதான் 2πr h. அப்புறம் பிளஸ் 2πr ஸ்கொயர். ஆட் என்ன பண்ணணும்? பெயிண்ட் அடிக்கிறது நான் காசு கொடுக்கணும், எலக்ட்ரிக் தானே காசு கொடுக்கணும். ஒரு பகுதி கொடுத்துட்டு ஒரு பகுதி கொடுக்கணும்னா விடுவானாங்க, விட மாட்டான்ல, காசு பிடிப்பான்ல. சோ அப்போ நம்ம ஃபுல்லுக்கு தான் நம்ம அவனுக்கு காசு கொடுக்கணும். அப்ப எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம காசு கொடுக்க போறோம் கால்குலேட் பண்ணணும்னா இதை கால்குலேட் பண்ணா வந்துடும். சொல்றது புரியுதா? அப்ப πr ஸ்கொயர் πr ஸ்கொயர் அதனால 2πr ஸ்கொயர். அப்புறம் மேல இருக்கிறது இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. அப்புறம் இது வந்து ஹைட். அவ்வளவுதான். புரியுதா? சோ அப்போ உங்களுக்கு சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு புரியுதா? அப்ப இத பேஸ் பண்ணி எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம போடலாம். என்ன பண்ண போறாங்க? கேள்விகள்ல அவங்க தெளிவா கொடுக்க போறாங்க. ஹைட் இவ்வளோ, ரேடியஸ் இவ்வளோ அது கொடுக்க போறாங்க. கரெக்டா? அப்ப இந்த சர்ஃபேஸ் ஏரியா கேள்வி கேட்டா போடலாமா? வால்யூம் எவ்வளவு கேள்வி கேட்டா போடலாமா? சோ வால்யூம்னா πr ஸ்கொயர் h. சர்ஃபேஸ் ஏரியானா 2πr ஸ்கொயர் பிளஸ் 2πr h. 2πr ஸ்கொயர் பிளஸ் 2πr h. இதுல பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல சில இடத்துல ஃபார்முலா வந்து எப்படி பண்ணா காமன் எடுத்துப்பாங்க. காமன் எடுத்து போடும்போது நீங்க வந்து தேவையில்லாம குழந்தை மாதிரி சில பேர் யோசிப்பீங்க. அதெல்லாம் தேவையில்லை. கவனிங்க பாருங்க 2πr ஸ்கொயர் பிளஸ் 2πr h. இதை எது காமன் எடுக்கலாம்? 2πr காமன் எடுக்கலாம். அப்ப 2πr காமன் எடுக்கலாம்னா 2πr இங்க என்ன வரும்? r வரும். இங்க என்ன வரும்? h வரும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. இப்ப அது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? இப்ப ஏன் நீங்க மறக்க போறீங்க? எக்ஸாமே மறந்து போச்சு, எனக்கு ஃபார்முலா மறந்து போச்சு. மறந்து போட்டோம், என்ன இப்ப பிரச்சனை? எது மறந்து போனா நம்ம பேசிக்கா நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம்ல. அப்ப நாம ஓகே சர்ஃபேஸ் ஏரியா தானே, நம்ம கிட்ட இருக்க கொஸ்டின் அப்படியே கூட திருப்பி உருட்டி இது அது முடிஞ்சு போச்சு. அப்போ மேல வந்து ஒரு சர்க்கிள், கீழே ஒரு சர்க்கிள். அப்போ வந்து πr ஸ்கொயர் வரும், ரெண்டு வாட்டி πr ஸ்கொயர். அப்புறம் இந்த இப்படி பிரிச்சா அது மேல இருக்குது 2πr, கீழே இருக்குது இந்த சைடு வருது ஹைட் 2πr h. முடிஞ்சு போச்சா? சோ புரிஞ்சுக்கிறீங்க, எப்பவுமே புரிஞ்சுக்கங்க. எந்த கொஸ்டின் ஆனாலும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க படிச்சீங்கன்னா ஈஸி, புரிஞ்சுக்காம அப்படியே படிச்சீங்கன்னா கஷ்டம், வேற ஒண்ணுமே கிடையாது. சரியா? ஓகே, இதோட நாம என்ன பண்ணுவோம்? கிளாஸ முடிச்சிருவோம். அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். சரிங்களா?